அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு. இந்த மெய்நிகர் நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வள்ளுவர் குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க கசடர இணைந்து நடத்தும் நவில்தரும் நூல் நயத்தின் 41வது நிகழ்வு இன்று. நவில்தரும் நூல் நயத்தின் ஒவ்வொரு வார நிகழ்வுமே முக்கியமானதாக இருந்தாலும் இந்த வார நிகழ்வு, இன்றைய நிகழ்வும் அடுத்த வாரம் வரக்கூடிய இதனுடைய தொடர்ச்சியான நிகழ்வும் அதி முக்கியமானதாக கருதப்படுகிறது. இன்றைய நிகழ்வில் 1972 நடைபெற்ற முதல் அகில இந்திய திருக்குறள் பயிலரங்கத்தில் அளிக்கப்பட்ட ஒரு கட்டுரையின் நூல் வடிவத்தை நயவரை செய்ய நம்மிடையே மருத்துவர் திரு நவ அஷ்ரப் குஞ்ஞனு அவர்கள் வந்துள்ளார்கள். அந்த பயிலரங்கில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரையை நூலாக அளித்த நூலாசிரியர் பேராசிரியர் ந சஞ்சீவி அவர்களின் கருத்தை, நூலின் மூலமாக அளிக்கப்பட்ட கருத்தை கூடுதலாக இன்றைய வளர்ச்சி அல்லது நேற்றைய முயற்சி நாளைய உயர்ச்சி என்ற நோக்கில் இன்று நமக்காக அந்த நூலின் நயவுரையை வழங்க நம்மிடையே திரு அஷ்ரப் குஞ்ஞனு அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அத்தோடு இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து தமிழ் சான்றோர்களையும் மற்ற நேயர்களையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்று என் வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக ஐயாவை பற்றிய அறிமுக உரையை திரு சி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். 41 நிகழ்வுகள் திருக்குறள் சார்ந்த நூல்களை நம்ம பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு 1972 இந்தியா சுதந்திரம் பெற்று 25வது ஆண்டு, அந்த வெள்ளி விழா ஆண்டுல இந்திய ஒருமைப்பாட்டை மனதில் கொண்டு அந்த சமயத்துல அரசியல் நிர்ணய சட்டத்துல 8வது பிரிவுல இருந்த 15 மொழிகள் இருக்கக்கூடிய 15 பல்கலைக்கழகங்கள்ல இருந்து பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவங்களை கூப்பிட்டு இந்த கான்ஃபரன்ஸை கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. அதாவது நம்ம ஒண்ணு பார்க்கணும், இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னால 50 ஆண்டுகளுக்கு முன்னால அன்னைக்கு எந்த விதமான நம்ம வசதியும் கிடையாது. ஒரு தொலைபேசி கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசி ஆகணும். அந்த சமயத்துல எல்லா அறிஞர்களையும் ஒன்று திரட்டி ஒரு உடைக்கேடு அப்போ பேராசிரியர் அந்த நேரு சுந்தரவேடியில் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில பல்வேறு அறிஞர் பெருமக்கள், பல்வேறு திருக்குறள் ஆர்வலர்கள் கலந்திருந்தாலும் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறது திரு இ சுந்தரமூர்த்தி ஐயா இந்த கான்ஃபரன்ஸோட நேரடி தொடர்புடையவர். இந்த கான்ஃபரன்ஸுக்காக என்னென்ன பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்க, எப்படி எவ்வளவு சிரமப்பட்டாங்க, அவ்வளவும் ஐயா வச்சிருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல பங்கெடுத்த நம்மோட இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பெருந்தகை. இந்த நூல் பத்தி பேசும்போது நானும் அஷ்ரஃபும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த அஷ்ரஃப் இது ஆங்கில நூல், இது ஆங்கில கட்டுரைகள். இந்த நூலை பத்தி நான் பேசும்போது திரு அஷ்ரஃப் பேசணும்னு அப்ப முடிவெடுத்தோம். அப்ப அஷ்ரஃப் உடனே ஒத்துக்கிட்டார். அஷ்ரஃப் உங்களுக்கு தெரியும், அஷ்ரஃப் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் திருக்குறள் ஆய்வாளர். கோயம்புத்தூர்ல அவர் இந்த ஆய்வு பணியை ஆரம்பிச்சாரு, கற்கும் பணியை ஆரம்பிச்சாரு. அந்த கற்கும் பணி அவருக்குள்ள இயற்கையாவே இருக்கக்கூடிய அந்த ஆய்வியல் அறிஞரை வெளியே கொண்டு திருக்குறள் சார்ந்த பல்வேறு ஆய்வுகளை பல வருடமா மேற்கொண்டிருக்கார். இவர் இணையதளத்துல 23 மொழிகளுக்கு மேல பல்வேறு இந்திய வெளிநாட்டு மொழிகள்ல திருக்குறளை போட்டிருக்காரு. இது யார் பண்ணதுன்னா இவங்க குடும்பமா போட்டது. இவரு, ஒரு மனைவி, மகன் 3 பேர் சேர்ந்து இது ஒரு பெரிய அரசு நிறுவனமோ அல்லது பல்கலைக்கழகங்களோ செய்ய வேண்டிய வேலையை குடும்பத்துல 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க. அஷ்ரஃப் ஒரு தேனி மாதிரி ஒரு அடிப்படையில கால்நடை மருத்துவர். சென்னை வெட்டினரி காலேஜில் தான் படிச்சவர். புகழ்மிக்க வெட்டினரி காலேஜ் அந்த காலத்துல இந்த ஒரே கல்லூரி அதுல படிச்சவர். படிச்சுட்டு இதுல இந்த துறையில கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவருக்கு கள அனுபவம் இருக்குது அவருக்கு. இப்ப டெல்லியில அதுல துணை தலைவரா இருக்காரு. வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ற துணை தலைவரா இருக்காரு. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் துறை சார்ந்து பல வேலைகளை அக்செப்ட் பண்ணிருக்காரு.
ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா அஷ்ரஃபுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குன்னா அந்த துறை சார்ந்த வேலையிலயும் வந்து கொலவுச்சுவாரு. இந்த திருக்குறளையும் வந்து அவர் மாதிரி ஒரு ஒரு அறிஞரை வந்து ஆய்வறிஞரை, பன்மொழி அறிஞரை, குறிப்பா சொல்ல போனா பன்மொழி அறிஞரை நான் வந்து பார்த்ததில்ல. அவருக்கு வந்து தமிழ், அவருடைய தாய்மொழி வந்து மலையாளம், தமிழ், மலையாளம், இந்தி, அரபி, இங்கிலீஷ், இந்த மொழிகள் அத்தனையும் வந்து அவர் ஓரளவு எல்லாமே வந்து அவர் நல்ல பரிச்சயமானவர், பழக்கமானவர். அவரு வந்து ஆய்வு களம் பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஒரு இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறதுமாங்க, அந்த ஒண்ணுக்குள்ளேயே போயிட்டு இருக்க மாட்டார். பரந்துபட்ட உலக இலக்கியங்களும், உலக அற இலக்கியங்களும், இந்திய அற இலக்கியங்களும், வடமொழி, குறிப்பா வடமொழி இலக்கியங்களும் அதெல்லாம் பரிச்சயமானவர். எல்லாத்தையும் ஆழ்ந்து படிப்பார். அது படிக்கிற ஒரு என்ன பண்றாருன்னா, திருக்குறள் எங்கெங்கெல்லாம் வருது, திருக்குறளுங்கிற ஒளி விளக்க கையில வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் அது ஒளி இது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ஒப்பாய்வு பணியை பல ஆண்டுகளா சமயம், இலக்கியம் 2 சேர்ந்த ஒப்பாய்வு பணிகள்ல பல ஆண்டுகள் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காரு. அவர் இணையதளத்தை பற்றிய கட்டுரைகள்லாம் இருக்குது. அது வந்து அஷ்ரஃப் வந்து இந்த இதை பேச நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணதுல. அஷ்ரஃபுக்கு வந்து மனதுக்கு நெருக்கமானவங்க 2 பேர். அவர் வீட்டுல நுழைஞ்சா இதான் வச்சிருப்பாரு. சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர் 2 பேருமே அங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா 2 பேருமே வந்து இன்குசிட்டிவ், எதையுமே சொன்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காத, கேள்வி கேள்விட்டே இருப்பாங்க. அந்த கேள்வி கேட்கறது அஷ்ரஃப்க்கு வந்து ரொம்ப பிடிக்காது. கேள்வி கேட்டாதான் பதில் வரும். இன்னார் சொன்னாருங்கிறதாலே அவர் எடுத்துக்க மாட்டார். எல்லாமே எவிடன்ஸ் கேட்பார் அவர். அந்த மாதிரி ஒரு ஆய்வறிஞர் வந்து இதை பேச இன்னைக்கு வந்திருக்காரு. அப்பதான் வந்து இந்த நூல்ல வந்து நம்ம பேசலாம்னும் போது அஷ்ரஃப் சொன்னாரு, அந்த நூல்ல வந்து எல்லாம் அப்பதானே இருக்குது, நிறைய அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆச்சே அப்படின்னாரு. இல்ல அஷ்ரஃப், நம்ம எப்படி பார்ப்போம், உடனே எங்களுக்கு அஷ்ரஃபுக்கு வந்து நினைவுக்கு வந்தவர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் தான். நேற்று இன்று நாளை மாதிரி, நேற்று இந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தது, இன்னைக்கு இங்க இருக்குது, நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அறிஞர் நம்ம கனவு இருக்குது, அதை நான் பகிர்ந்துக்குவோம், நேற்று இன்று நாளை மாதிரி நான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஷ்ரஃப் சொன்னாரு. அப்புறம் சொன்ன உடனே அப்புறம் இந்த தலைப்பு அவரே கொடுத்த தலைப்பு இது, நேற்றைய முயற்சி இன்றைய வளர்ச்சி நாளைய உயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பு கொடுத்தாரு. அவருடைய உரையை கேட்பதற்காக நம்ம எல்லோருமே காத்துட்டு இருக்கோம். இது ஒரு பகுதியில முடியாதுன்னு சொல்லிதான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசணும், பார்க்கணும், நிறைய செயல் திட்டம்லாம் வகுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து திரு அஷ்ரஃப் அவர்களை உங்க எல்லாரும் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த அவருடைய உரையை நல்குமாறு, ஆய்வுரையை நல்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். திரு அஷ்ரஃப் அவர்களுக்கு நன்றி. நம்ம ஊருக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கிற அந்த மாதிரி நானும் வந்து என் ஊருக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருந்த என்ன வள்ளுவர் குடும்பம் என்று ஒரு குழுவில் சேர்த்து உங்கள் எல்லாரும் மத்தியிலையும் முதல் தடவை இல்லை, பல தடவை பேசியிருக்கேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தது வள்ளுவர் குடும்பம். சியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றபடி இந்த தளத்துல நான் பேசுற இரண்டாவது பேச்சு இது. இந்த இரண்டாவது ஒரு மணி நேரத்துல முடியாது என்பதற்காக 2 முறை பேச உள்ளேன். அடுத்த வாரம் 8ஆம் தேதி 2ஆம் பகுதியை பற்றி பேசுவேன். இதுதான் இன்றைய நாம் எடுத்துக்கொள்ள போகும் நூல். இந்த நூல் நான் பொதுவாகவே எந்த ஒரு நகரத்தில் சென்றாலும் அங்க இருக்கிற முதல்ல நான் போறது அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் போயிடுவேன். அங்க இருக்கிற பப்ளிகேஷன் டிவிஷன் இருக்காம அது எந்தெந்த யூனிவர்சிட்டியில இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கே என்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அங்க இருக்குது அருமையான பப்ளிகேஷன் டிவிஷன். ஆனா பெங்களூர் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா சுத்தமா கிடையாது. பப்ளிகேஷன் டிவிஷன்னாவே மேல பாக்குறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல அந்த காலத்துல இருந்தே யாராவது கூப்பிடுறது, பேச வைக்கிறது, அப்புறம் அதை அப்படியே எடிட் பண்ணி ஒரு பப்ளிகேஷனை போடுற வழக்கம் இருந்திருக்குது, இப்பயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து முதன்முறையாக நான் திருக்குறள் ஆர்வம் ஏற்பட்ட பொழுது கோவையில் இருந்த பொழுது ஒருவர் நாராயணசாமி என்ற ஒருவர் ஐயா, இப்பொழுது 80 வயசுக்கு மேல் ஆயிட்டு அவருக்கு, அவர் திருக்குறளை பற்றி மேலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டபோது அவர் வந்து மோகனராசு என்று ஒருவர் இருக்கிறார் பல்கலைக்கழகத்துல சென்னையில, திருக்குறள் சேரா, அவருக்கு எழுதுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். இந்த கடிதத்தை நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். அப்போ அவரை சந்தித்த பொழுது அவருக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அவர் சொன்னாரு, இப்ப நமக்கு இங்க பப்ளிகேஷன் டிவிஷன் ஒன்று இருக்குது, அங்க போய் புத்தகங்களை வாங்கிக் கொள்ளுங்கள், கிடைக்கும் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அப்படின்னப்ப நான் அதற்கப்புறம் ஒவ்வொரு முறை சென்னை செல்லும் பொழுதும்
நூல்களை வாங்குவது வழக்கம். அதுல ஒரு நூல் ஆங்கிலத்தில் இருந்தாலும் டக்குன்னு உடனே வாங்கிட்டேன். அது ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா திருக்குறள் செமினார் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். 1972 முதல் செமினார் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன ஐயா சொன்ன மாதிரி அன்றைய முயற்சி இன்றைய வளர்ச்சி நாளைய உயர்ச்சி அப்படிங்கறத இன்றைய தலைப்பு. நான் இது சென்னை பல்கலைக்கழகத்தோட அந்த எம்பளம் இருக்கு, அதுல பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இதை பத்தி ஒரு ஆய்வே நடத்தலாம். புலி சிங்கத்தை போடல, நல்ல வேலை புலியை போட்டிருக்காங்க, 2 யானை. அன்றே நான் விளையாட்டுக்கு சொன்ன சிஆர் அவங்ககிட்ட, அன்றே தாமரையும் இரட்டை இலையும் இருப்பதை இதை வந்து எடிட்டர், இந்த ஒரு செமினார் கான்ட்ரிபியூட்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு எடிட்டர் இருக்கணும். அன்றைய துறையின் தலைவர், தமிழ் துறையின் தலைவர் சஞ்சீவி அவர்கள், தொகுப்பாசிரியர் அவர் தான். 2072 நடந்தது. 2073 நூலாக வெளிவந்தது. இந்த கருத்தங்கத்தின் நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்க்கணும். நம்ம அதை வந்து நம்ம அந்த புத்தகத்திலேயே அப்பெண்டிக்ஸ் 3 சொல்லி ஒரு அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர்ல பர்பஸ் ஆஃப் த செமினார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டு எவாலுவேட் தி பிளேஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் திருவள்ளுவர்ஸ் தாட் இன் இந்தியன் லிட்ரேச்சர். அதாவது இந்திய இலக்கியங்களின் மீதான திருவள்ளுவரின் சிந்தனைகளின் தாக்கம். அண்ட் ஆல்சோ சிமிலர் டைடக்டிக் ஒர்க்ஸ் இன் இந்தியன் லிட்ரேச்சர். அது வந்து கம்பேர் வித் சிமிலர் டைடக்டிக் ஒர்க்ஸ் எழுதிருக்கணும். நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். மற்ற நீதி இலக்கியங்களோடு ஒப்பிடுவது, இது ஒரு நோக்கம் அதுல போட்டிருக்கிறது. முன்னுரையில சஞ்சீவி அவர்கள் இதையும் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம உலக பொதுமுறை அப்படிங்கிறோம், அதை வந்து மற்ற மாநிலத்தாருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதும் இன்னொரு நோக்கம். அப்படி இறுதியாக இந்த வந்திருக்கிற அந்த பேப்பர்லாம், ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும், கட்டுரைகளை படித்து பார்த்தா என்னென்ன வந்திருக்கு, மற்ற மொழிகளில் உள்ள குறள் போன்ற நூல்களுடன் ஒப்பிட்டிருக்காங்க. 2வது, வள்ளுவரை மற்ற மகான்கள் கவிஞர்களுடைய சிந்தனைகளுடன் ஒப்பீடு நடந்திருக்கிறது. 3வதாக குறள் மற்றும் பிற மொழி வரலாற்றின் மீது திருக்குறள் தமிழ் வரலாற்றின் இரண்டையும் ஒரு சில இடங்கள்ல ஒப்பீடு நடந்திருக்குது. மெயினா 2 விஷயங்கள் தான். மற்ற நீதி இலக்கியங்களோடு ஒரு ஒப்பீடு. 2வது, மற்ற கவிஞர் நிறைய பேர் எழுதல. இப்ப உங்களுக்கு இவர் இருக்காரு, கபீர் இருக்காரு, அவர் எழுதல. அவர் சொன்ன வசனங்களை மற்றவர்கள் நூலாக தொகுத்தார். சொன்ன மாதிரி அன்று இன்று அப்படிங்கும்போது கரெக்டா 50 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு 1972, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம். இப்ப நாளை அப்படிங்கும்போது, நாளைன்னு நான் மனசுல வைக்கிறது இன்னொரு 50 வருஷம் போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் இப்ப வேகமா நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த 50 வருஷத்துல நடந்த, அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை ஒரு இன்னொரு 15-20 வருஷத்துல டபுள் ஆக்க முடியும். அதனால நாளை என்பது நான் ஒரு மிஞ்சி போனா ஒரு 15 வருடம் அல்லது 20 வருடங்கள் என்ற காலகட்டத்திலாம் பாக்குறேன். இந்தியாவில் இருக்க இது மொழி சார்ந்த மேப். இந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி பெரும்பாலான இடத்தை வகிக்கிறது, குஜராத்தி, மராத்தி. இது லிங்குவிஸ்டிக் மேப் ஆஃப் இந்தியா. ஏறக்குறை எல்லா பிராந்திய மொழிகளிலும் இலக்கியம்னாவே கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது. முதல் நூலே அந்த மொழியில வந்து ராமாயணமோ மகாபாரதமோ தான். உங்களுக்கு தெலுங்கு மொழியில எடுத்தீங்கன்னா முதல் நூல் மகாபாரதமும், மராத்தியில எடுத்தீங்கன்னா முதல் நூல் பகவத்கீதையின் உரை. அதுக்கு முன்னாடி நூல்கள் இல்லை. சில இதுல கொஞ்சம் தொகுப்பு நூல்கள் 1-2 இருக்குது. ஸோ முக்காவாசி 10ஆம் நூற்றாண்டுக்கு மேல்தான். 2 பிராந்திய மொழிகள், கன்னடம், தமிழ், இந்த 2 இலக்கியங்கள்ல மட்டும்தான் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பான நூல்கள் காணலாம். தமிழ்ல வந்து குறிப்பா சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், இதெல்லாம் ஒரு 100 BCக்கு முன்னாடி இருந்து வருது. கன்னட 800 CE கவிராஜ மார்க்கம் என்ற அவர்களுடைய இலக்கண நூல், அதுதான் ஓல்டஸ்ட், மிகவும் பழமையானது என்று சொல்வார்கள். 800 CE, 800ஆம் நூற்றாண்டு. இது தவிர நீங்க யோசிக்கலாம், ஏன்னா சமஸ்கிருதத்தை பத்தி சொல்லல, பிராகிருதத்தை பத்தி சொல்லல, பாலியை பத்தி சொல்லல, தமிழை பத்தி சொல்லல அப்படிங்கிற
இதுவும் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த 3-4 மொழிகளையும் பாத்தீங்கன்னா இலக்கிய மரபு அப்படின்னு தனித்தனி அதுக்குன்னே ஒரு இலக்கிய மரபு இருக்கு அப்படின்னா இந்த 4 மொழிகளுக்கு தான். சமஸ்கிருதம் இது வைதிக மரபு, பொதுவாக வைதிக மரபு. பிராகிருதம் சமண மரபு பொதுவாக. பாலி ஒட்டுமொத்தமாக பௌத்த மரபு. அது மகாதி மொழி என்பார்கள், புத்தர் பேசிய மொழி மகாதி மொழி. அதுக்கு இன்னொரு பேரு பாலி என்பார்கள். சரியான விளக்கம் தரவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை. பட் என்ன இருந்தாலும் ஒரே சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி இது 3மே வடமொழிகள். இப்ப சமஸ்கிருத இலக்கிய வரலாறுன்னு ஒரு நூல் வாங்கினீங்கன்னா அதுல பிராகிருதமும் பாலியும் இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். அதனால பட் இருந்தாலும் தனித்தனி மொழிகள். தமிழ் 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 ஒண்ணுதான் ஒரு 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 சமயம் சார்ந்த இலக்கியங்களால் தொடங்கவில்லை. அதுதான் முக்கியம். சமயம் சார்ந்த செய்திகள் இருந்துள்ளன, ஆனா சமயம் அந்த குறிக்கோளே திணை சார்ந்த மரபு. இது தமிழுக்கான ஒரு மரபு உள்ளது. இதெல்லாம் ஒரு 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 முன்னுதாரணம். இதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா திருக்குறளை மற்ற இலக்கியங்களோட ஒப்பிடும் போது மற்ற பிராந்திய மொழிகளில் ஒப்பிடுவதற்கான சமமான நூல்கள் இல்லை என்பதே உண்மை. இது உள்ளடக்கம், அந்த நூலின் உள்ளடக்கம். இப்ப இந்த வாரம் நான் பேச போறது வந்து அஸ்ஸாமீஸ், பெங்காலி, மைத்திலி, இது 3ம் ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அதுக்கு அடுத்தது தென்னிந்திய மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இந்த 3 கட்டுரைகளை பற்றி. அதுக்கு அடுத்து மராத்தி மொழி இந்த கட்டுரை பற்றி. அடுத்தது குஜராத்தி. இதோட இந்த வாரம் முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் பஞ்சாபி, இந்தி மொழியில் அதாவது ட்ரூத் டெபிக்டட் பை கபீரையும் வள்ளுவரையும் ஒப்பிட்டு பார்த்த ரவீந்திரநாத் சேவர் அவருடைய ஆர்டிகிள். அதுக்கப்புறம் பஞ்சாபி மொழி, உருது மொழி. இந்தியும் உருதும் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்தவை. சமஸ்கிருதம் இது இந்த 4ஐயும் மட்டும்தான் அடுத்த வாரம் பார்க்க போறேன். சமஸ்கிருதத்துல வந்து அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அடுத்த வாரம் பேச போறதுல ஒரு பகுதி ஒரு 60-70% சமஸ்கிருதம், பாலி மொழிகளை பற்றி. இந்த நூல்ல வந்திருக்கிற சமஸ்கிருத கட்டுரை மிகவும் ஒரு 4 பக்கம்தான். யாரோ வர வேண்டியது, அவர் வரல கான்ஃபரன்ஸ்க்கு. அதுக்காக ஜா என்பவர் மைத்திலி மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் பேசியிருக்காரு. இறுதியாக அடுத்த வாரம் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இன்றைய மொழிபெயர்ப்புகள் அந்த காலத்துல எவ்வளவு இருந்தது, இந்த காலத்துல என்ன இருக்குது இது வரைக்கும், இனிமே அடுத்த ஒரு 10, 20, 30 வருடங்கள்ல எத்தனை மொழிபெயர்ப்புகள் வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு 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 எக்ஸ்ட்ராபுலேஷன். இதுதான் இன்றைய இது உள்ளடக்கம். இந்த நூலை பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய செய்திகள், ஒரு வாழ்த்துறைகள் தந்திருக்காங்க. ஒரு 17 பேர், ஜனாதிபதி ஆபீஸ்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களின் செயலர், இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்திருக்கிறது. முக்கியமா சொல்ல போனா அன்றைய முதல்வர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கே ராமராஜ், அன்பழகன் பொதுநலத்துறை அமைச்சர், மூவா, புலவர் குழந்தை, பே விஸ்வநாதம், இவங்களெல்லாம் செய்திகள் வாழ்த்துறைகளை அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் இதுல பதிவாயிருக்கு. தொடக்க உரையை தந்தது அன்றைய கல்வி அமைச்சர் நாவலர் அவர்கள். நாவலர் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல இது 8500 ரூபா யூஜிசில பணம் கொடுத்துருக்காங்க, 8500 rupees, அவ்வளவுதான். அப்போ ஒரு இன்றைய இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதா இருந்தா ஒரு 15-20 லட்சம் ரூபா ஆகும். அரங்கத்தை பாருங்க, சும்மா ஒரு டேபிள், ஒரு சேரு. இதை விட நல்ல அரங்கம் இருந்ததா என்று தெரியவில்லை. இதுதான் புகைப்படங்கள். அதுல ஃபுல்லா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அன்றெல்லாம் நடந்த புகைப்படங்கள்லாம் அதுல இருக்கும். மாப்போசி அவர்களிடம் ஒரு நூலை வெளியிடுகிறார். நாவலர் ஒரு துவக்க உரை தந்துள்ளார் திருக்குறளை பற்றி. ஆனா அவர் திருக்குறளுக்கான உரையை எழுதியது 2001 தான். இந்த பதிவானது 2001. அதுக்கு முன்னாடி எழுதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவரை முதல் நூல் 2001. நான் இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியிலே பல முறை நான் ஓரிரு முறை இதை பற்றி சொல்லியிருக்கேன். இது யார் சொல்றதுன்னு தெரியல, ஒரு அருமையான கூற்று. இது எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்கு, எந்த நூல்லன்னு தெரியல. அதை பத்தி நான் ஒரு இந்த அரங்கத்திலே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன்.
Tirukkural philosophy is perennial, its coverage is universal, its wisdom is profound, its humanism is pervasive, its brevity is masterly, its orderliness is amazing, and its poetry is exalting அப்படின்னு சொல்லி ஒரு அதை யார் எழுதினாரு, ஒரு நடராஜன் என்றவர் சொன்னதாக என்னுடைய மனசுல இருக்கிறது. அது எங்க படிச்சேன்னு ஞாபகம் இல்ல. இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக திருக்குறள் செமினார் பேப்பர்ஸ் பார்க்கும்போது நெடுஞ்செழியன் அவர்களுடைய உரையில தொடக்க உரையில இது வந்திருக்குது. நடராஜன் என்பவர் சொன்னதாக அது எழுதியிருப்பதாக தெரியுது. அது நெடுஞ்செழியன் அவர்களுடைய சொந்த கூற்றா என்று எனக்கு தெரியவில்லை. நடராஜன் என்பவர், அவர் வந்து எக்கனாமிக் ஐடியாஸ் ஆஃப் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல அவரோட பப்ளிகேஷன் இருக்கு. இது பிடிஎஃப் உங்களுக்கு ஆன்லைன்லயே வாங்கலாம். அவர் சொன்ன அவருக்குரிய கூற்றாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனா ரொம்ப அருமையான ஒரு இது எல்லாமே அனைத்தும் உண்மை. இது இந்த வாக்கியங்கள், இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வேற எந்த ஒரு நூலுக்கும் பொருந்தாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது மட்டுமல்ல, இவங்கெல்லாம் பேசினவங்க, இவங்கெல்லாம் பங்கேற்ற தமிழர்கள் பற்றிய செய்திகளும் பின்னாடி இருக்குது. இவங்கெல்லாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலிருந்து பங்கேற்ற வந்தவர்கள். முதல்ல நான் எடுத்துக்க போறது ஈஸ்டர்ன் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ்ங்கிற ஒரு மைதிலி, அஹோமியம், வங்களம், ஒடியா, இந்த 4 மொழிகள் கூடிய இந்த இடம். அதாவது 4 மாகதன் லாங்குவேஜஸ் அப்படிம்பாங்க. இந்த லாங்குவேஜஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணி வந்த கட்டுரைகளை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறேன். சுபத்ரா ஜா என்பவர் மைதிலி மொழியை பற்றி வந்த இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார். அதற்கப்புறம் உபேந்திர கோஸ்வாமி என்பவர் குவஹாத்தி யூனிவர்சிட்டியில ரீடரா இருந்தவர். அப்போ அவர் வந்து அசாமிய மொழியில் உள்ள நீதி இலக்கியம். அப்புறம் அமிதா தாஸ் என்ற இந்த அன்று நடந்த அந்த கருத்தரங்கில் வந்த ஒரே ஒரு பெண்மணியார் இவங்க, அமிதா தாஸ். இவங்க வங்கள மொழியில் உள்ள இலக்கியங்களுடன் திருக்குறளை ஒப்பிட்டு காணுகிறார். ஒரு முக்கியமான மொழி விட்டு போச்சு. ஒடியாவிலிருந்து ஒரு பங்கேற்ற ஒருவரும் கிடையாது. ஒரு மேஜர் லாங்குவேஜ் அது. உங்களுக்கு மைதிலிருந்தே வந்திருக்கும் போது உங்க ஒடியால இருந்து வந்திருக்க வேண்டும். அதற்கு 2 காரணங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது. ஒண்ணு, பேசுவதற்கு யாரையும் கிடைத்திருக்காது. இன்னொன்னு வந்து அப்போ வந்து ஒடியால ஒரு மொழிபெயர்ப்பு கூட திருக்குறள் வரல. அப்படி பார்த்தா அஸ்ஸாமீஸ்லயும் வரல. பல இடங்கள், பல ஏரியாஸ், பல மொழிகளான கட்டுரைகள் அதில் இல்லை என்பது உண்மை. இந்த மாகதன் லாங்குவேஜஸ் அப்படிங்கும்போது இம்மொழிகள் துவங்கிய காலம் எப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லாத்துலயுமே 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் குறிப்பிட்டு சொல்லும்படியான நூல்கள் வந்து உள்ளன. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, 9, 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அல்லது 10ஆம் நூற்றாண்டில் உருவான ஒரு நூல், ஒரு பௌத்த சமய சித்தர்கள் பாடல்கள் அடங்கிய ஒரு மறைஞான நூல். 10ஆம் நூற்றாண்டை வந்து உத்தேசமாக இதோட ஃபுல் டிரான்ஸ்லேஷன் ஒரு 48 பாடல்கள் தான் கிடைச்சிருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் நேபாள் லைப்ரரியில இருக்கிறத கண்டுபிடிச்ச ஹரிபிரசாத் சாஸ்திரி என்பவர். இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. எப்படி நமக்கு வந்து அர்த்த சாஸ்திரம், அப்புறம் சுவாமிநாத ஐயர் அவர்கள் சங்க இலக்கியங்களை கண்டுபிடிச்சாங்களோ, அது மாதிரி சின்ன நூலா இருந்தாலும் ஒரு முக்கியமான இது. இதனால என்ன அப்படின்னா, இதுல இருக்க அந்த பாடல்கள்லாம் பாடியவங்க ஒரிசா இடங்கம், வங்காளத்துல இருந்து அசாம், அஹோமியம் என்றால் அசாம், அசாமீஸ் லாங்குவேஜ், ஒடியா, மைதிலி, இந்த மொழி பேசும் இடங்களிலிருந்து வந்தவர்கள் சித்தர்கள். அதனால இந்த அசாமீஸ், வங்களம், ஒடியா, மைதிலி போன்ற மொழிகளின் தாக்கம், மொழிகளில் சொற்கள் அங்க பார்க்கலாம். அதனால வந்து இந்த மொழிகள்ல முதல் நூல் என்னன்னு கேட்டா சாரியபாதா தான். இது அமிதா தாஸ் பெங்கால மொழியின் இந்த வரலாற்றை சொல்லும் போது இந்த நூலை குறிப்பிடுறாங்க. இதை திருக்குறளோட ஒப்பிட முடியாது. திருமந்திரத்தோட வேணா ஒப்பிடலாம். காரணம், அதுவும் ஒரு சித்த இலக்கியம். அதுல இருக்கிற இந்த சாரியபாதல ஒரு பாடலை எடுத்து பார்ப்போம். ஆமையின் பாலை ஒரு பாத்திரத்தில் அடக்க முடியாது, முதலையோ மரத்திலிருந்து புலியை உண்ணுகிறது, இசை ஞானியே கேள்,
முற்றம் அறைக்குள் உள்ளது. நள்ளிரவில் திருடன் கேனட்டை திருடி விட்டான். கேனட்டுங்கிறது அவங்க லாங்குவேஜ்ல என்னன்னு தெரியல எனக்கு. மாமனார் தூங்கினார், மருமகள் விழித்திருக்கிறார். திருடனால் திருடப்பட்ட கேனட்டு எங்கே இருக்கும்? பகலில் காகத்தை கண்டாலே பயப்படும் இவள், பகல்ல காக்காவை பார்த்தாவே பயப்படும் இவள், இரவில் காதல் நகர கம்ரூப்பாவுக்கு செல்கிறார். இந்த கம்ரூப்பாங்கிறது வந்து கம்ரூப் வந்து அசாமோட தலைநகரம். குக்ரிப்பா பாடி இந்த சாரியாவை புரிந்து கொள்ள லட்சத்துல ஒரு ஆளாதான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடு. இந்த பாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு சித்தர்கள் பாடல். இது வந்து பௌத்த சித்தர்கள் எழுதிய பாடல். இப்ப இதையும் திருக்குறள் ரொம்ப தூரம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வங்கல இலக்கியம் எதுக்காக புகழ்பெற்றது என்றால், இந்த வைணவ ராதாகிருஷ்ணா காதல் லீலைகளை கொண்ட பாடல்கள், நூல்கள் ஏகப்பட்டது இருக்கு. கீதா கோவிந்தா, ஜெயதேவா எழுதிய கீதா கோவிந்தா, இது சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு. யாரோ ஆடியோ வந்து மியூட் பண்ணா நல்லது, கான்ஸ்டன்டா பின்னால டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்குது, யாரும் தெரியலது. இத பத்தி கீதா கோவிந்தாவோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. அம்மா அமிதா தாஸ் சொன்னப்ப கேள்வி கேட்கறாங்க, இது எப்படி சமஸ்கிருதத்துல இது இருக்குது, இது எப்படி நீங்க வங்கள மொழியிலும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அவர் வந்து பெங்காலி சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு, இருந்தாலும் அந்த சிந்தனைகள் எல்லாம் வங்கள மொழியில் இருந்துன்னு சொல்லவும் இதுக்கு கவுண்டர் கொஸ்டின். கடைசியில அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. அது வங்கள படைப்பாக எடுக்கப்பட்டது. ஆனா உண்மையை சொல்ல போனா வடமொழி படைப்பு. அது வங்காளியா இருந்தான்னா தமிழரா இருந்தான்னா படைப்பு வங்கள மொழி. அடுத்தது சந்திதாஸ் என்பவர் ஸ்ரீ கிருஷ்ணன் கீர்த்தன் என்று வங்கள மொழியில் 1400 எழுதுறாரு. அதுக்கப்புறம் கிருத்திபாதாஸ் ஓஜா, அவர் வந்து முதல் வங்கள மொழி ராமாயணத்தை 1500 எழுதுறாரு. கிருத்திவாச ராமாயணம் அப்படின்னு சொல்லி. இது அந்த அளவுக்கு நம்ம கம்பராமாயணம் மாதிரி, துளசி ராமாயணம் மாதிரி இல்ல. அஸ்ஸாம்ல ஒண்ணு இருக்கு, மாதவ் காண்டலி எழுதிய மாதவ் காண்டலி ராமாயணம், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ராமாயணம் இல்லை. அடுத்தது ரொம்ப முக்கியம், சைத்தன்யா மகாபிரபு வெஸ்ட் பெங்கால்ல. திருவள்ளுவர் எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு சிம்பல்லா, ஒரு குறிப்பிட்ட சொல்லும்படி ஒரு கவிஞர் இருக்கிறோ, அது மாதிரி சைத்தன்யா மகாபிரபு. இதெல்லாம் பக்தி இலக்கியத்தின் தாக்கத்தினால் வந்த ஜெயதேவா மாதிரி முதல் வங்கள மொழியில உருவான நூல் 1600. இதை பத்திலாம் அம்மையார் விளக்கிட்டு, அதுக்கப்புறம் நீதி நூற்கள் அப்படின்னு சொல்லி தோஹா கோஷா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல இருக்கிற வங்காள மொழியில இல்ல 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த நூலை பற்றி, நீதி இலக்கியத்தை பற்றி கொஞ்சம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீதா கோவிந்தத்தை பத்தி முன்னாடி சொன்னது. இந்த கனர் பச்சன் ஒண்ணு இருக்குது. பச்சன் என்றால் வசன். பெங்காலில பீன்னு தான் சொல்லுவாங்க. 1300 வந்த ஒரு தொகுப்பு நூல். ஒரு பெண்மணி, அதாவது போயட்டஸ் கொனார் அப்படிம்பாங்க, கொனார் பச்சன். இந்த கொனார் பச்சன் எழுதிய இந்த வசனங்கள் வந்து இதான் அஸ்ட்ராலஜி, அக்ரிகல்ச்சர், ஃப்ளட்ஸ், ரெயின்ஸ், மாட்டை வாங்குறது எப்படி பார்த்து வாங்கணும், செரிகல்ச்சர், வீட்டை கட்டுறது எப்படி, இதை பற்றியான செய்திகளை உடங்கிய ஒரு நல்ல ஒரு குரட்பாக 2 வரி பாடல்களை கொண்ட நூல். இதுல நம்ம வள்ளுவரின் உழவையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அமிதா தாஸ் அவர்கள் 2 பாடல்கள்லாம் தந்திருக்காங்க. நான் வந்து மேலும் ஒரு 2-3 பாடல்களை தந்திருக்கிறேன். இப்ப எருது வைத்திருந்தும் உழுவாதவன் வறுமை வருடத்தில் 12 மாதங்கள் நீடிக்கும் அப்படி சொல்றான். அப்பனா வருஷம் முழுவதும் அவன் வறுமையா தான் இருப்பான். அதுக்கு இந்த குறள் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இளமென்று அசைய இருப்பாரை காணின் இளமென்னும் நல்லால் நகும் என்ற பாடல் மிக பொருத்தமாக இருக்கிறது. ஆனா குறள்ல காண முடியாத கூற்றுகள் தான் அதிகமாக மற்ற நூல்களில் காணப்படுகிறது. கானர் பச்சன்ல இந்த மாதிரி உழவு பற்றி செய்தி இருக்குது. சிராவண மாதத்தில் வெற்றிலை விதைத்தால் 10 தலை ராவணால கூட முடிக்க முடியாத அளவுக்கு பலன் கிடைக்கும், மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, உழ நினைத்தால் கிழக்கிலிருந்து துவங்க வேண்டும்.
இப்படி இதை பின்பற்றினால் நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி மாசம் எவன் கலப்பையை எடுக்கணும் அவன் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருப்பான். இந்த மாதிரி ஜோதிட ஃபோர்காஸ்டிங் சேயிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இந்த நூல்ல. இல்ல எல்லா பச்சனும் இன்னொரு அசாமீஸ்ல வர்ற தக்கார் பச்சன் ஒன்று அதை பத்தி பேச போறோம். அதுலயும் இதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு 100ல் ஒரு 10% தான் உருப்படியா உங்களுக்கு ஒரு நீதிமொழிகளை நம்ப தகுந்த நீதிமொழிகள் வசனங்களை காண முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, there is nothing comparable in antiquity to திருக்குறள் in பெங்காலி. தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இலக்கியமே உங்களுக்கு 10ஆம் நூற்றாண்டு தான் தொடங்குது. பெங்கால் திருக்குறள் has not been studied seriously in பெங்கால். அதுவும் சொல்றாங்க. அது எல்லா மொழியிலும் தான். ஈவன் இப்பயும் அதுக்கு காரணம் உண்டு, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அப்போ அந்த காலத்துல 1972ல ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான், நளினி மோகன் சைனால் எழுதிய மொழிபெயர்த்த இந்த நூல். நூலோட முதல் பக்கம் இது, அந்த கவர் பேஜ். அப்பவே அமிதா தாஸ் அந்த 1972லே இதன் பிரிண்ட் ஒண்ணுமே இல்லை அவுட் ஆஃப் பிரிண்ட், உரையுடன் கூடிய புதிய மொழிபெயர்ப்பு ஒன்று அவசியம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 5 மொழிபெயர்கள், அதுக்கப்புறம் 74ல ஒன்று, 1993ல ஒன்று, அப்புறம் இன்னொரு வாட்டி, அப்புறம் 1999ல 5 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. இந்த 5வது மொழிபெயர்ப்பு எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்பவர். இவர் தமிழர், கல்கட்டால போய் செட்டில் ஆகி வாழ்ந்தவர். இவர் என் வீட்டுக்கு டெல்லியில இருக்கும்போது ஒரு வாட்டி வந்திருக்காரு, இந்த நூலை எனக்கு கொடுத்தாரு. அவரு சிலப்பதிகாரத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. இதுவும் அவருக்கு இன்னொரு சிறப்பு. அவர் இப்போ உயிருடன் இல்லை, இறந்து விட்டு ஒரு 4-5 வருடங்கள் ஆகிவிட்டன. இது வரைக்கும் நாம மராத்தி மொழிகளை பத்தி பேசணும். இந்த மராத்தி மொழியின் கட்டுரை ஒப்பீட்டுல, இந்த கட்டுரை ரொம்ப சின்னது, ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது. ஒப்பிடும்படி இந்த கானார் பச்சன் ஒண்ணு மட்டும்தான், அந்த பெண்மணி ஒரு போயட்டஸ் எழுதிய கானார் பச்சன் மட்டும்தான். அசாமீஸ் அவர் முதல்ல சொல்றாரு, அசாமீஸ் மொழியில இது வரைக்கும் மொழி பெயர்க்கப்படவில்லைன்னு அப்போ சொல்றாரு உபேந்திரநாத் கோஸ்வாமி, குவஹாத்தி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ரீடர். உண்மையை சொல்ல போனா அன்றும் இல்லை இன்றும் இல்லை. இந்திய மொழிகளிலே அசாமிய மொழி மட்டும்தான் இன்னும் பப்ளிஷ் ஆகல, மொழிபெயர்க்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அசாமிய மொழி இதுதான் ஒரு முக்கியமான மொழியில இது வரைக்கும் மொழிபெயர்க்கப்படவில்லை. நான் அசாமுக்கு 20 வருஷமா போயிட்டு இருக்கேன், 23 வருஷமா போயிட்டு இருக்கேன். எனக்கு அங்க ஒரு வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ சென்டர் இருக்குது. அங்க போகும்போதெல்லாம் நான் பல நண்பர்களை கண்டது உண்டு. அப்போ அப்துல் கலாம் ஒரு வாட்டி அங்க போயிருந்தாரு. அவருடைய புக்கை சுரேஷ் சர்மா, குவஹாத்தி ஹைகோர்ட் டிரான்ஸ்லேட்டர், விங்ஸ் ஆஃப் ஃபயர் பிளஸ் 3 நூல்களையும் அசாமிய மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. அது வெளியிடும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்துல் கலாம் போனப்போ இவரை சுரேஷ் சர்மாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அதாவது திருக்குறளை மொழிபெயருங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்து அது பேப்பர்ல வந்துருச்சு. அது பேப்பர்ல வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒரு கட்டிங் எடுத்து அனுப்பாரு. அப்போ இந்த சுரேஷ் சர்மாவை தேடி கண்டுபிடிச்சு அவரை சந்தித்து, நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி நான் செய்யறேன், என்ன டிரான்ஸ்லேஷன் வேணும், ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற ஒரு கம்பேரிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல அவருக்கு கொடுத்தேன். அவர் கூட 2-3 வாட்டி போய் சந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவருக்கு அதுல ஆர்வம் போயிடுச்சு போலக்கு. இது வரைக்கும் அசாமிய மொழியில திருக்குறளை மொழிபெயர்க்கப்படவில்லை. மற்ற எல்லா மொழிகளைப் போல இலக்கியங்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சாரியபதா, ஒடியா, அசாமீஸ், மைத்திலி, பெங்காலி, இந்த 4 மொழிகளில் இருந்தும் புலவர்கள் இதுல பாட்டு பாடியிருக்காங்க. ஒவ்வொரு புலவர்கள் பேர் இருக்கு, 20 பேர் இருக்காங்க. 48 பாடல்களும் வந்திருக்குது. அப்புறம் மாதவ் காண்டலி என்பவர் ராமாயணத்தை எழுத 1400ல அசாமிய மொழியில 1400. இது ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கம்பராமாயணத்துக்கு அடுத்தபடியாக வந்த மொழிபெயர்ப்பு. அதான் மொழிபெயர்ப்புனா ராமாயணம் பிராதீன மொழியில அசாமீஸ் மொழிதான் 1400. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ராமச்சரித்தம் என்ற கேரளால இருக்கிற ராமச்சரித்திரத்தை சொல்லலாம். ஆனா ராமச்சரித்திரம் முக்காவாசி தமிழ்.
அதை வந்து மலையாளம் அதுக்கப்புறம் தான் மலையாளம் மொழி நல்ல ராமாயண நூல்கள் வந்துள்ளன. ராமச்சரித்தம் வந்து ஒரு வரலாறு வாய்ந்த முக்கியமான நூல். ஆனா அது முற்றிலும் மலையாள நூலாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நூலை பத்தி தான் இவர் வந்து அசாமீஸ் திருக்குறள் அப்படிங்கும் போது இவர் சொல்றது இந்த தக்கர் வசனங்கள். வச்சன் என்றால் வசனம். இது வந்து இதோட ஆங்கிலேய மொழிபெயர்ப்பு இது வரைக்கும் நான் எவ்வளவோ தேடி பார்த்திருக்கேன், கிடைக்கல. ஆன்லைன்ல உங்களுக்கு 2-3 ஒரு 10-20-30 வசனங்கள் அங்கங்க பார்க்கலாம். என்கிட்ட இது அசாமி நூல் இருக்குது, ஆனா அசாமீஸ்ல இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்திருக்குது, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா மொழிபெயர்ப்பு கிடைக்கும். ஆனா இது வந்து கவிதை வடிவில் சுருக்கமா 2 வரிகள் இருக்கிறதுனால மொழிபெயர்ப்புல நம்ம சரியா புரிஞ்சிக்க முடியாது, முழுவதும் புரிந்து கொள்ள கடினம். இது இந்த பிரச்சனை என்னன்னா எல்லா மொழிகள்லயும் மொழிபெயர்ப்புகள்ல ரொம்ப மோசம். கர்நாடகா மொழியில பாசவண்ணா எழுதிய நூல் இருக்கு அப்படின்னா அதுல மொழிபெயர்ப்பு கிடைக்குன்னா ரொம்ப கஷ்டம். மற்ற மொழிகளை பத்தி ரொம்ப மோசம். நான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம பல இலக்கியங்கள்ல ஆங்கிலத்துல பலமுறை மொழிபெயர்த்திருக்கோம். இது வந்து ஒரு தக்கார் பாஷன் நாட்டுப்புற இலக்கியம். ஒரு நபர் டாக் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் ஞானியின் வசனங்களாக கிபி 1000க்கு பிறகு எழுதப்பட்டது. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், வழக்கத்தில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பழமொழி நாடு ஒரு மாதிரி ஒரு நூல், ஆனா தொகுப்பு நூல். இதுல வந்து அரசியல், சமூகம், சமயம், விவசாயம், பொருளாதாரம், சமையல், பயணங்களின் பலன்கள், ஜோதிடம் இதெல்லாம் இருக்கு. நோய்கள் பற்றிய அறிவுரைகள் இதெல்லாம் இருக்குது. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அசாமீஸ்ல ஃபேமஸான நூல் தான். அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் இன் அசாமீஸ் சேயிங்ஸ் ஆஃப் தக் புருஷா அப்படிம்பாங்க, வித் ரெஃபரன்ஸ் டு லைஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு கட்டுரை. அதே மாதிரி தமிழ்ல உங்களுக்கு திருக்குறளை பத்தி ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இன் திருக்குறள். இதுல ரெண்டுலையும் பார்க்கும்போது அவரு கரெக்டா அசாமீஸ் திருக்குறள் அசாமீஸ் திருக்குறள் என்று சொன்னதுல நிறைய காரணங்கள் உண்டு. இதுவும் ஒண்ணு. இது அதோடைய பாக்கள் 2 வரி. இந்த கடைசி 2 சொற்கள் தான் எதுகை மோனையா ரைமிங் ஆகும். இப்போ தக்கர் புருஷன் வசனங்கள் அசாமுக்கு மட்டும் இல்ல, அசாமிய, வங்காளிய, மைதிலி மொழியினருக்கும் பொதுவானவை. பங்களா மொழியில இதே மாதிரி தக்கர் பாஷன் ஒன்று இருக்குது. ஆனா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு கூற்றுக்கள் இது மாதிரிதான்னாலும் அதுல வந்து ஜோதிடத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நூல். தாக் புருஷன் என்பவர் ஈரடிப்பாக்கள் எதுகை மோனை. இது ஒரு கட்டுரை. இதுல இருந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து பெங்காலியருக்கோ ஆசாமியருக்கோ மைதிலியருக்கு மட்டும் சொந்தமானது, ஒடியா எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அகோமிய நாட்டில் வாழ்ந்தவர்களின் எண்ணிக்கை தான், கவிஞர்களின் எண்ணிக்கை தான் இதில் அதிகம். ஒரு 2 பாடல்களை பார்ப்போம். இது முதலாவது, பெண்கள் வந்து கிசு பேசுறது ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாடல் ரொம்ப அருமையா இருக்குப்பாங்க. திரி லோட்டா திரி போட்டா திரிக் நோக்காபி ஹசா கோத்தா. வந்து அசாமி மொழி தெரிஞ்சவர்கள் நல்லா புரியும். திருக்குறள் மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அவங்க வந்து சுட்டா வந்து நம்ம வீட்டுல இருக்கிற ரகசியங்கள்லாம் சொல்லிடுவாங்க மற்றபடி வெளியூருக்கெல்லாம் அப்படிங்கிறது இந்த திருக்குறள். அரைப்பறை அன்னர் கயவர்த்தம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துரைக்கலான்ங்கிற அந்த திருக்குறளுக்கு ஒரே மாதிரி இருக்குது. 2வது, இந்த மருந்து அதிகாரத்துல வர இந்த குறளும் தக்கோட இந்த கூற்றுக்கும் ஒற்றுமைகள் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் ஒற்றுமைகள். அதே மாதிரி he who neglects his duty does not have blessings of, ஆமா, நீங்க வந்து வேலையை ஒழுங்கா செய்யலாட்டி லக்ஷ்மி வீட்டுல இருக்க மாட்டா அப்படிங்கிறதுக்கு இந்த மடியுடைமை அதிகாரத்துல வர இந்த பாடல் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அடுத்தது இன்னொன்னு வந்து அதே மாதிரி, a hard working person equals a lion, a laziness signifies a coward அப்படிங்கிறதுக்கு இது வந்து முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்து விடும் என்ற குரட்பாக்களுக்கு இணையாக இருக்கிறது. இப்ப அசாமீஸ்ல இந்த அசாமீஸ் திருக்குறள் தக்கர் பஷன் அப்படிங்கும் போது
ஒரு விஷயத்த உபேந்திரநாத் கோஸ்வாமி சொல்லல, ஒரு முக்கியமான விஷயம். அவர் பேரே விட்டுட்டாரு. இப்ப சமய வரலாற்றுல பல திருப்புனைகள், அடையாளங்கள், மைல் கற்கள் நடந்துள்ளன. கிமு 600க்கு முன்பு, 600 ஏன் சொல்றேன்னா புத்தர், அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷியஸ், அப்புறம் சமண முனிவர், ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் மகாவீரர், இவரெல்லாம் பிறந்த ஒரு காலம். அதே மாதிரி 600 to 500 ஒண்ணு கிமு 500 to 100. அது மாதிரி 1500 to 600 இறுதியான இது ஒரு சமய சீர்திருத்தவாதிகள் தோன்றிய காலம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம், 1500 to 1600. இந்த காலகட்டத்துல என்ன ஒரு திருப்பு முனைனா, இதற்கு இஸ்லாம் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா உருவ வழிபாடு கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லி நிறைய சமயக்காரங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. மற்ற நம்பர் 1 முதல் மாற்றம் எங்க வருதுன்னா கிறிஸ்டியானிட்டியில, புரொட்டஸ்டன்டிசம் அப்படின்னு. ஜெர்மனில மார்ட்டின் லூதர், அமெரிக்கா மார்ட்டின் லூதர் கிடையாது. மார்ட்டின் லூதர் என்பவர் புரொட்டஸ்டன்டிசம் அந்த ஒரு செக்ட, ஒரு குழுவை உண்டாக்கு ஒரு ஃபவுண்டர் இவர் தான். 1500 1600 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அந்த விவேகானந்தர் அருமையா சொல்வார் இவங்களை, who are Protestants அப்படிங்கும்போது, Protestants are the Mohammedans of Christianity. புரொட்டஸ்டன்ட் சர்ச்ல போனா இந்த கிராஸ் மட்டும் தான் இருக்கும், ஒரு உருவமோ படமும் இருக்காது. இம்பாக்ட் ஆஃப் இஸ்லாம். இதே மாதிரி நம்ம ஜெயினிசம்ல நமக்கு ஸ்வேதாம்பரா திகாம்பராங்கிற 2 செக்ட் தான் தெரியும். 3வது இன்னொரு செக்ட் இருக்கு, ஸ்தானக் வாசிஸ்னு. இந்த ஸ்தானக் வாசியோட ஃபவுண்டர் வந்து லோகா ஷா அப்படிம்பார். இவரு வந்து அங்க இருக்கிற ஒரு மன்னர், இஸ்லாமிய மன்னருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். இந்த ஸ்தானக் வாசிக்குள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா, உருவங்களை எடுத்துருவாங்க. மகாவீரர் படங்களோ அதை சிலைகளோ எதையுமே பார்க்க முடியாது. எகெயின் 1500 இஸ்லாத்தின் தாக்கம். குருநானக் என்பவர் 1500 600ல குருநானக் என்பவர் அவர் வந்தாரு. அவர் வந்து குருநானக் சீக்கிய மதத்தை பார்த்தீங்கன்னாவே அது உருவான இடமே பஞ்சாப், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இடம். அதோட குருதுவாரா பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் மாதிரி இருக்கும். ஒரு உருவங்களையும் உங்களுக்கு உள்ளால பார்க்க முடியாது. வெறும் அந்த குரு கிரந்த் சாஹிப் என்ற நூலை மட்டும்தான் பள்ளியில் பார்க்க முடியும். அது குருநானக்கோட சேயிங்ஸ், நீங்க கபீரோட சேயிங்ஸ், குரு கிரந்த் சாஹிப்ல இருக்கிற எல்லா கூற்றுகளையும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே முஸ்லிம் அண்ட் ஹிந்து அப்படின்னு வார்த்தை வரும். அவங்க ஒரு 3வது நபர்களாக தான் அவங்க பார்த்திருக்காங்க. அதனாலதான் அது சீக்கிய மத depriving others of their due is like eating pork for a Muslim and beef for a Hindu. இதே மாதிரி கூற்றுக்கள் கபீரோட கூற்றுக்கள் இருக்குது. கபீரோட கூற்றுக்கள் குரு கிரந்த் சாஹிப்ல அடக்கியிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. இது வர்றதுக்கு 5வது நபர் சங்கர் தேவா. இவர் தான் அஸ்ஸாமிய மொழியில கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான நபர். இவரை பத்தி உபேந்திர கோஸ்வாமி குறிப்பிடாதது ஆச்சரியமான விஷயம். இவருடைய காலமும் 1500 to 1600. சங்கர் தேவா குறிப்பிடவில்லை. சங்கர் தேவா ஒரு முக்கியமான, அவர் யார் சந்தேகர் அப்படின்னா, ஒரு ஆளினால் அழகராஜா, நம்ம டி ராஜேந்தர் மாதிரி முனிவர், ஞானி, கவிஞர், நாடகாசிரியர், நடன கலைஞர், இசைக்கலைஞர், நடிகர், சமூக மத சீர்திருத்தவாதி. இதைவிட அசாமிய கலாச்சாரம் மற்றும் சமய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நபர். நம்ம தமிழ்நாட்டை திருவள்ளுவர்னா அங்க அவர் வந்து நியோ வைஷ்ணவிசம், அதாவது வைஷ்ணவைட் ரிலீஜன், நியோ வைஷ்ணவிசம். அங்க வந்து ஏக சரண தர்மம், ஏக சரணம், ஒரு சரணம் தான், சரணம் ஒருவனுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணன் தான் பகவான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கறதுதான் அதோட கோட்பாடு. அந்த ஏக சரண சங்கர் தேவ இயற்ற நூல் தான் கீர்த்தன கோஷா. இதையும் திருக்குறளையும் ஒரு ஒப்பிடவே இல்லை. கீர்த்தன கோஷா இது வந்து பாகவத புராணவை தழுவியது. அந்த கோயில்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலுக்கு அப்புறம் சின்ன ஒரு ரூம் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு ட்ரக்கோட மெயின் கேபின், ட்ரக்கோட இன்சைட் கேபின், அந்த ட்ரக்கு பின்னாடி அது மாதிரி இங்கெல்லாம் மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். உள்ளார ஒரு 7 படி கொண்ட ஒரு சிம்மாசனம் இந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து மேல கீர்த்தன கோஷா இல்லைன்னா பகவத்கீதா. பகவத்கீதாவுக்கு அடுத்தபடியான முக்கியமான நூல் கீர்த்தன கோஷா, இவர் இயற்றியது. இதை வச்சிருப்பாங்க, இதை ஓதுவாங்க, இதை வாசிப்பாங்க. இதுதான்
இது பேர் வந்து நாம்கர் என்று பேரு. இந்த நாம்கர் நாம் என்றால் கடவுள், ஹவுஸ் ஆஃப் காட். சிஆர் ஒரு முறை அஸ்ஸாமுக்கு வந்திருந்தாங்க. எங்களுடைய ரெஸ்கியூ சென்டர்லாம் இப்போ வந்து பார்த்தப்ப நான் சொல்லியிருந்தேன், நீங்க நாம்கரை பார்க்காம ஏதாவது ஒரு நாம்கரை பார்க்காம போவாதீங்கன்னு. பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது. இந்த உள்ள இருக்கிற அந்த சின்ன ரூம்ல இந்த சிம்மாசனம் இருக்கிற ரூமுக்கு பேர் வந்து மணிக்கூண்டு. ஞாபகம் வச்சுக்க, மணிக்கூண்டு. இது எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு தமிழ்ல இருந்து வந்ததற்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய கட்டுரைகள்ல சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாத பழைய விஷயங்கள் தமிழுக்கும் அஸ்ஸாமிய மொழிக்கும் தொடர்பு உண்டு. அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். இப்ப இந்த வைஷ்ணவம், நியோ வைஷ்ணவசம், அதாவது ஏகநாத் சரணம், ஏக சரண சரணம், இது வந்து உருவான இடம் வந்து தோன்றிய இடம் வந்து உலகத்திலேயே 2வது பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் ஐலாண்டு மார்ஜிலி அப்படிங்கிற மார்ஜிலி ஐலாண்ட்ல தோன்றியது. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் முக்கியமா, எல்லா வைணவ முக்கியமான கோட்பாடுகள் தோன்றிய, வைணவ சமயம் தோன்றிய இடம் வந்து ரிவர் ஐலாண்டு. நமக்கு தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கம், அதே மாதிரி இங்க வந்து மார்ஜிலி ஐலாண்டு. கர்நாடகால தியோடர பாஸ்கரன் வந்து இதே மாதிரி சொன்னாரு, மறந்து போச்சு எந்த ஐலாண்ட். அங்கேயும் வைணவர்கள் அங்க தாசாசன் சரணாசுவாங்க, நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மாதிரி. அது தோன்றிய இடமும் ஒரு ரிவர் ஐலாண்ட். அது என்ன கனெக்ஷன் தெரியல, மேபி அ கோஇன்சிடென்ஸ். இப்ப இங்கே வந்து சங்கர் தேவா வந்து பிகாஸ் ஆஃப் பர்சிக்யூஷன் இவர் வந்து இந்த இடத்துக்கு போறாரு. இந்த ஐலாண்ட்ல போய் தன்னுடைய கோட்பாடுகளை பரப்புறாரு. அப்போ வந்து மாதவ தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் கூட இவருக்கு அடிக்கடி டிபேட் நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு டிபேட்ல இவர் மாதவ தேவர் இவர் சங்கர் தேவரை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு வாட்டி மாதவ தேவர் வந்து ஆட்டை பலி கொடுக்க போவதா கேள்விப்பட்டு சங்கர் தேவர் வழிமறுத்து அவரை நிறுத்துறாரு. எதுக்காக ஆட்டை பழி கொடுக்குறேன் அப்படின்னப்போ, அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது சரியாகிறதுக்கு ரொம்ப மரண படுக்கையில் இருக்காங்க, அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆட்டை பலி கொடுக்க போறேன் அப்படின்னப்போ சங்கர் தேவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆட்டை பலி கொடுத்தால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்றால் நரகத்துக்கு அப்புறம் யாரையா போவாங்க கேட்டிருக்காரு. இது கேட்ட உடனே மாதவ தேவர் மாறினார். இதான் சரித்திரம் சொல்றது. இந்த கொல்லாமையை வலியுறுத்துகிறார். அதாவது என்ன கொல்லாமை? பலி, கடவுளுக்காக பலி கொடுக்கறது வந்து நிறைய அந்த காலத்துல வாழ்ந்த நிறைய ஞானிகள் கொல்லாமையை வலியுறுத்திருக்கார்கள், இன்க்ளூடிங் சங்கர் தேவர். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த பாட்டை கேட்போம். இது வந்து பாட்டு கேட்க முடியும்னு நினைக்கிறேன். மைதிலி மொழி. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். இது ஒரு சின்ன பிரேக்கு. மிதிலை மைதிலியே என்னை நீ காதலியே தன்னை தரணானே தானே. மிதிலை அப்படிங்கிறது மிதிலா. இது வரைக்கும் நம்ம மாநிலமா ஒன்றும் இல்லை, தனி மொழி குடும்பம். அந்த இடம் வந்து மிதிலை. அங்கதான் வந்து ஜானகி இருந்த இடம்னு உங்களுக்கு ராமாயணத்துல ஒரு நம்மளுடைய புராண கதைகள்ல ஒரு முக்கியமான விஷயம். அங்க இருக்கிற மக்கள் பேசும் மொழியின் பெயர் மைதிலி. இந்த மைதிலிங்கிற மொழி வந்து இந்த 4 பீகார், ஜார்க்கண்ட், நேபாளம், இந்த 4 மாநிலங்களில் உள்ள மக்கள் அங்க இருக்கிறாங்க, மைதிலி பேசும் மக்கள். அது இல்லாம பெங்கால்ல அங்கங்க கொஞ்சம் இருக்கிறாங்க. மெயின் பிரபலமா இந்த இடங்கள்ல தான். இந்த சாரியபாதா நான் சொன்னேன் முன்னாடி, சாரியபாதா இந்த மைதிலி, வங்காளம், ஒடியா, அஹோமியம் இந்த 4 மொழிகளுக்கும் பொதுவானது. இதை பற்றி மைதிலி மொழியை பத்தி நிறைய, மிதிலாவை பற்றியும் மைதிலி மொழி பற்றி நிறைய கட்டுரைகள் வந்துள்ளன. லாங்குவேஜ் அண்ட் நேஷன். மிதிலாஞ்சம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை கேட்டு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு மேபி ஒரு 10 வருஷத்துல, ஒரு 20 வருஷத்துல, 15 வருஷத்துலயோ இது வந்து ஒரு மாநிலமாக அறிவிக்கப்படலாம். ஆனா கொஞ்சம் இடம் வந்து நேபாளில் இருக்கு, அது முடியாது. பட் இருந்தாலும் ஏற்கனவே பீகார் 2ஆ பிரிச்சுட்டாங்க. 3ஆ பிரிகிறதா இருந்தா அநேகமா மிதிலாஞ்சல் அப்படிங்கிற பேரு காரணத்தால பிரிய வாய்ப்பு உள்ளது. அந்த மிதிலை மொழியில அங்க பிறந்த முதல் ஃபேமஸ் ஒரு ஆளு 1500ல வித்யாபதி வந்து இவர் வந்து எகைன் வடமொழியில எழுதியிருக்காரு, சமஸ்கிருத மொழியில. நிறைய இடங்கள்ல கேரளா மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் மலையாளத்திலையும் மைத்திலி மொழியிலும் பெங்காலிலையும் எழுதுறதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல குஜராத்திலையும் அதே மாதிரிதான்
இவர் ஒரு கவிஞர், முனிவர், எழுத்தாளர், நாடகாசிரியர், வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர், ஒரு அரசவை கவிஞர், பூசாரியும் கூட. ஆனா எழுதியது சமஸ்கிருத மொழியில். அப்போ 1500 மைத்திலி மொழியில இலக்கியங்களை எழுதுவது இல்லை, வழக்கம் இல்லை. இவருடைய முக்கியமான படைப்பு புருஷ பரீட்சை, மனிதனின் சோதனை அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி. ஆனா சொன்ன மாதிரி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. சுபத்ரா ஜா இவர் யூஸ்வலா பொதுவா இந்த ஜாங்கிற பேரெல்லாம் இந்த மைத்திலி இடங்கள்ல நிறைய ஜா இருக்காங்க. சுபத்ரா ஜா இந்த கான்ஃபரன்ஸ்ல 2 கட்டுரைகள் இவருடையது. ஒன்னு மைத்திலி மொழி, டைடக்டிக் ஒர்க்ஸ் இன் மைத்திலி சிமிலர் டு திருக்குறள்ங்கிறது. இன்னொன்னு சமஸ்கிருத மொழியிலையும் மொழிக்கான கட்டுரையும் இவர் தான் தந்திருக்காரு. அதுக்கப்புறம் சந்தா ஜா என்பவர், இவர் தான் முதல்ல மைத்திலி மொழியில் எழுதுற. எப்போ 19ஆம் நூற்றாண்டுல. அது வரைக்கும் சமஸ்கிருதத்துல தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதுல எழுதவன் தான் திறமசாலி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த முன்னாடி அவர் எழுதின நூலை, புருஷ பரீட்சை மனிதனின் சோதனை என்ற நூலை மொழிபெயர்க்கிறார் மைத்திலி மொழியில. அதுக்கப்புறம் ராமாயணத்தை முதல்ல இவர் தான் எழுதாரு மைத்திலி மொழியில. அதாவது 19ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டுல. இவருடைய மற்றும் பல படைப்புகள் இருக்கு. இதெல்லாம் சுபத்ரா ஜா குறிப்பிடுறாரு. இந்த பச்சை லேக்கர்லாம் இருக்குது, சிகப்பு லேக்கர்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. தமிழ்ல மட்டும் இல்ல, சமஸ்கிருதத்துல எல்லா மொழியிலையும், மலையாளம், தெலுங்கு, கன்னடத்துல பல மொழிகள்ல பல படைப்புகள் அழிந்து விட்டன. அப்போ சமஸ்கிருதத்துல எழுதாத இவரை தொடக்கத்துல பட் கவி, அதாவது லோ ஸ்டாண்டர்ட் போயட் அப்படின்னு எழுதியே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. இவருடைய காலகட்டம் முடிகிற டைம்ல இவரே அதே ஆட்கள் கவீஸ்வரர் அப்படிங்கிற கிரேட்டஸ்ட் போயட் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இவர் மைத்திலி மொழியில ஒரு முக்கியமான நபர். இவருடைய படைப்பை பற்றி குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் பண்டிட் சீதாராம் ஜா, இவர் மைத்திலி சன்ஸ்கிரிட் ஸ்காலர். சீதாராம் ஜாவை பத்தி சாகித்ய அகாடமியில ஒரு மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்டரேச்சர்ல ஒரு நூல் வந்திருக்குது. அந்த அளவுக்கு பிரபலமானவர். இவர் ஒரு நெக்டர் ஆஃப் எபிகிராம்ஸ், சுக்தி சுதா அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இதை நிறைய இடத்துல சுபத்ரா ஜா திருக்குறளோட ஒப்பிட்டு காட்டுறாரு. இவர் மற்ற எல்லா மொழியிலும் புலமை உள்ளவர் இவர் சீதாராம் ஜா. இது சமஸ்கிருத மொழியில எழுதிய பிரயோஜனம் இல்லை. நான் அதனால இனிமே ஸ்ருதியும் சாஸ்திராவையும் தாய்மொழியான என்னுடைய மைத்திலி மொழியில் எழுத ஆரம்பித்துள்ளேன். அப்படி இது இறைவனின் அருள் கிடைக்கும் என்று நம்புகிறேன்னு சொல்லி முதல்ல எழுதுறாரு. அது அந்த அளவுக்கு சமஸ்கிருதத்துல எழுதுறது தான் நல்லதுன்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது. இவருடைய 2-3 பாடல்களை சுபத்ரா ஜா திருக்குறளோட ஒப்பிட்டு காட்டுறாரு. முதல்ல நான் எப்பயுமே அடிக்கடி சொல்றது, தவளைகள் உச்ச நிலையில் கூக்குரலிடம் இடத்தில் குயிலுக்கு அமைதியாக இருப்பதே நல்லது அப்படின்னு ஒரு கூற்று. அதுக்கப்புறம் காகம் தன் குரலை வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால் அதை மயிலிடமிருந்து வேறுபடுத்தியிருக்க முடிந்திருக்காது. அதாவது ஒரு காக்கா மயில் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்குது, யாருக்கும் தெரியல, வாயை திறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறதான் கருத்து. இதுக்கு உங்களுக்கு இணையான திருக்குறள் நமக்கு குறள்ல இருக்குது. ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணம் குழல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது கல்லாதவரும் நனி நல்லவர், கற்றார் முன் சொல்லாதிருக்க புரின் அப்படிங்கிற இந்த ஒரு குறள் இன்னொரு குறளுக்கும் ஒத்து வரும். கல்லா ஒருவன் தகைமை, தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். வாயை திறந்தனா மாட்டிக்குவேன், காக்கா மாதிரி சும்மா இருந்தா பெட்ரு அப்படின்னு. காக்கானா சும்மா இருக்க முடியுமா? காக்கான்னு கத்தத்தான் செய்யும். இதுதான் ஒரு ஒற்றுமை. அதே மாதிரி இன்னொன்னு பண்டிட் சீதாராம் ஜா சொன்னது, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் அனைவரும் வல்லவர்கள், ஆனால் அவரவர் முறை வரும்போது தத்தம் புத்தியை காமிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு கூற்று. அதே மாதிரி விதியின் வழியை புரிந்து கொள்வது கடிதம், வெற்றி பெறவும் அதே விதியின் உதவி தேவைப்படுகிறது. இது உங்களுக்கு இந்த பாடலை சொல்லுதர் யாருக்கும் வெளியே அறியவாம் சொல்லிய மன்னம் செயல். அதே மாதிரி ஊழ் என்ற அதிகாரத்துல வர இந்த பாட்டு இந்த கூற்றுக்கு இணையாக இருக்கிறது. இணையான கூற்றுக்கள் மிகவும் குறைவு, இணையில்லாத கூற்றுகள் தான் ஜாஸ்தி, அதிகம். இறுதியாக மொழிபெயர்ப்பு மைதிலி மொழியில அப்போ சுபத்ரா ஜா இருக்கிற அந்த 1972ல மொழிபெயர்ப்பு வரல. 2017
மைத்திலி மொழியில ஒரு மொழிபெயர்ப்பு வந்துள்ளது. இந்த நூல் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், அவுட் ஆஃப் பிரிண்ட் நினைக்கிறேன். பட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சமீபத்தில் நண்பர்கள் இதனுடைய ஒரு நகலை வாங்கியிருக்காங்க. இப்போ ஒடிய மொழியை பத்தி ஒரு கட்டுரையும் இல்லை. நான் சொன்னேன், ஒரு பார்ட்டிசிபெண்ட்டும் இல்லை. நான் ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் லிட்ரேச்சர் நான் சொன்னேன் சாரியபாதா. அதுக்கப்புறம் அதாவது பல திராவிட சிந்தனைகள் அடங்கிய கலாச்சாரம் உங்களுக்கு வந்து ஒடிய மாநிலம். அதோட ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னாவே திராவிட மொழி ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும், தமிழ் மலையாளம் மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனா அது வந்து ஒரு தேவநாகரி ஸ்கிரிப்ட் டிஸ்கைஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிராவிடியன் ஸ்கிரிப்ட். அது எதுக்காக காரணம், பனை ஓலைகளை எழுதும் போது நேராக எழுந்தா கிழிஞ்சிடும், அதனால வளைச்சு எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதனாலதான் செம்மொழிகளில் ஒரு மொழியாக ஒடிய மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடியால அப்போ வந்து ஒரு மொழிபெயர்ப்பும் வரல. இப்போ 6 மொழிபெயர்ப்புகள் உள்ளன. 6 மொழிபெயர்ப்பு, ரொம்ப சப்ஸ்டான்சியல் நம்பர். 6ங்கிறது ஒரு சின்ன மொழி. பெங்காலியிலே 4-5 தான் இருக்குது, குஜராத்தில 3 தான் இருக்கு, 4 இருக்கு, மராட்டியில 2 மேபி 1. பட் ஒடிய மொழியில 6 மொழிபெயர்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 வந்திருக்கு. அடுத்து திராவிட மொழிகள் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த 3 மொழிகள் வந்த கட்டுரைகளை பார்ப்போம். மரியப்பா பட் அப்படிங்கிற ஒரு கன்னடா ஒரு சின்ன கட்டுரையை கொடுத்திருக்காரு. மொழிபெயர்ப்புகளை பத்தி பேசுறாரு. முதல்ல 1910 முதல் மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் 1930, 1940, 55 இப்படி. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க 9 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. ஜாஸ்தி ஒரு 10-12 இருக்கலாம். ஆனா மற்ற தென்னிந்திய மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது கன்னடாவில் மொழிபெயர்ப்புகள் குறைவு என்பதே உண்மை. இவர் இரு கவியர்கள், சர்வஜ்ஞா, பாசவண்ணா வந்து சைவர் லிங்காயத் மூவ்மெண்டோட பவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருடைய கவிதைகளைய ஒப்பிட்டு பார்க்கிறார் திருக்குறளோட. இவர் சைவ கவிஞர், லிங்காயத் மூவ்மெண்ட், சமூக சீர்திருத்தவாதி. வசனங்கள் அங்கெல்லாம் கர்நாடகால வச்சனாஸ் அப்படிம்பாங்க. அஹிம்சையின் தாக்கத்தினால் கொல்லாமையை வலியுறுத்தியவர் இவரு. சர்வஜ்ஞா உங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். துறவி, நடைமுறைவாதி, தத்துவவாதி, நீதிமொழிகளை பலவற்றை சொன்னவர். 3 வரி பாடல்கள், திரு வள்ளுவர் 2 வரி குறட்பாக்கள் என்றால், ஈரடிகள் என்றால் இவருடைய 3 வரி வசனங்கள். அந்த ஒவ்வொரு வசனமும் 3வது வசனத்துல இவருடைய சர்வஜ்ஞான்னு முடியும். இது கபீரோட வசனங்கள் அப்படிதான், கபீர் என்று முடியும். அதே மாதிரிதான் குருநானக், நானக் என்று முடியும். அந்த மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த பக்தி, இந்த மாதிரி பக்தி புலவர்கள் எல்லாம் அவங்களோட பேரு 3வது கடைசி வரையில் வரும். இப்ப சர்வஜ்ஞா திருவள்ளுவர், தமிழகத்துக்கு திருவள்ளுவர்னா கன்னடாவுக்கு ஒரு நீதிமொழி சொன்ன அவர் வந்து சர்வஜ்ஞ மூர்த்தி அப்படிம்பாங்க. 2000 இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைனால ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு முயற்சி பண்ணாங்க தமிழக அரசும் கர்நாடக அரசும். 2009 ஒரு சிலையை சென்னையில சர்வஜ்ஞாவோட சிலையை வச்சாங்க. திருவள்ளுவரோட சிலையை ஒன்று வந்து பெங்களூர்ல வச்சாங்க. நம்ம சர்வஜ்ஞா வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உடையவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்கொன்றனார் சொன்ன அதே மாதிரி கருத்து சர்வஜ்ஞாவோட ஒன்று இருக்குது. ஊரெல்லா நென்டாரோ கேரளா பாலகவ், ஆல் ஆர் மை கித் அண்ட் கின், எவ்ரி ஸ்ட்ரீட் எவ்ரி டவுன் அப்படிங்கிறது வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூட்டோடு புட்டு சொல்லலாம். இது நான் மாரியப்பா பட் சொல்லல, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மாரியப்பா பட் வந்து 2-3 ஒரு 4-5 சர்வஜ்ஞாவோட வசனங்களை திருக்குறளோட ஒப்பிட்டு காட்டுறார். ஒன்னு வந்து, a wife who keeps home warm, watches expenses, knows what is in your mind, acts accordingly in everything. Who cares if heaven catches fire? சொர்க்கம் நரகமும் வந்து தீயிலேட்டா எவன் கண்டான்? வீட்டு மனைவி இல்லாள் என்பவள் எல்லா செலவுகள்லாம் கணவனின் இதுக்கு இன்கம்க்கு தகுந்தாப்புல வச்சுக்கணும்னு சொல்லி அந்த குறள்பா வந்து இது வந்து இந்த மனைத்தக்க மாண்புடையால் இந்த முதல் குறள் வாழ்க்கை துணை நகம் அதிகாரத்துல வர முதல் குறளுக்கு இணையாக இருக்கிறது. 2வது, இது எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற குறளுக்கு இணையான கூற்று. No alphabets are for writing, logic for argument, other studies for begging. 2 letters
ஆர் எனஃப் ஃபார் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டும் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. இது இணையான கூற்றுகள். இன்னொரு இணையான கூற்று இப்ப சொல்ற சர்வஜ்ஞா, எல்லா தொழிலையும் விட சிறந்தது விவசாயமே, சக்கரத்தை சுழற்றுவதுதான் கலப்பை அப்படிங்கிறார். இல்லை என்றால் நாடு அழிந்துவிடும். இதுல 2 குறட்பாக்களில் வரும் கருத்து இதில் இருக்கிறது. முதல் 2வது குறள்ல வர்ற கருத்து இதுல இருக்குது. அதே மாதிரி வெரிஃபை அண்ட் ட்ரஸ்ட் த ட்ரூத் பியாண்ட் டவுட் ஆஃப் ஜெனுவின் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு இன்னொரு இடத்துல ஆங்கர் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் சின்ஸ் அப்படிங்கிற இந்த 2 கூற்றம் எப்பொருள் எத்தன்மையாத்தனும் அப்பொருள் மீட்பது காண்பது இதுவும். அதே மாதிரி தீய பிறத்தல் அதனால் வரும், எதனால வெகுளியால் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு குறளுக்கு இணையாக காணலாம். இதெல்லாம் இணையான கூறுகள். இணையான கூற்றுகள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சர்வஜ்ஞாவோட 3 நூல்களை பார்த்திருக்கேன். அதுல போடலையா அந்த 3 நூல்கள்ல அந்த 3 நூல்ல ஒரு 18 ஒரு 12 13 இணையான கூற்றுகளை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப கம்மி. பாக்கியெல்லாம் சமயம் சார்ந்த கூற்றுகள் தான் மிகுதியாக காணப்படுகிறது. ஏன்னா இவர் ஒரு யோகி, துறவி, சமயம் சார்ந்த கருத்துக்கள் அதுல அதிகமா இருக்கும். அடுத்து தெலுங்குக்கு போவோம். தெலுங்குல குரலை ஒப்பிட்டு பாட்ட விரும்பிய நான், இவரு தெலுங்கு பாக்குறாரு, தெலுங்குல ஒண்ணுமே இல்லை, ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால ஒரு பரவலான சிந்தனையுடன் காண வேண்டிய அவசியத்தை உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு வேதம் வெங்கடராய சாஸ்திரி. திருக்குறளை தமிழ் வேதம், தமிழ் பைபிள், தமிழ் குரான் சொல்ற முக்கியமான விஷயங்கள் என்று கூறும் அவர்களே அதில் உள்ள உலகளாவிய மற்றும் மதசார்பற்ற சிந்தனைகளையும் பாராட்டுகின்றனர். இது எப்படி? இவை குழப்பமான சிந்தனையின் விளைவுகள் அப்படிங்கிறார். வள்ளுவர் நம்மை பஜகோவிதம் என்றோ, ஓம் நமசிவாய் என்றோ, புத்தம் சரணம் கச்சாம்பி என்றோ ஜபிக்குமாறு எங்கேயுமே சொல்லல. வள்ளுவரின் இரக்க உணர்வு பண்பானது சாணக்கியரின் சில நேர்மையற்ற கூற்றுகளை மேம்படுத்த உதவியுள்ளது என்பது ஐயமே இல்லை. இது எல்லாரும் சொல்றதுதான் முக்கியமானது. வள்ளுவர் ஊர் மயிலை என்பர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இருக்கிற சிந்தனை, அவர் இருக்கிற ஓரளவுக்கு உண்மையாகவும் இருக்கலாம். மயிலை என்பர் பஞ்சதந்திரத்தின் ஆசிரியர் விஷ்ணு சர்மாவின் அவரும் மயிலையில் வாழ்ந்தார்கள் என்பார். சாணக்கியரும் தென்னகத்தவர் என்று கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னொரு விஷயம், சமஸ்கிருத கவிஞர் பருத்ருஹரியும் வள்ளுவரை போல முப்பாலை பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த உண்மையும் கூட. பருத்ருஹரி 3 சதகங்களை பாடியிருக்கிறார். அதை பத்தி நான் அடுத்த வாரம் பேசும்போது அதை பத்தி பேசுவோம். இப்படி சொல்லி சாஸ்திரி அவர்கள் வெமனாவோட திருக்குறளை ஒப்பிடுறாரு. எப்படி அங்க சர்வஜ்ஞாவோட கன்னட மொழியில ஒப்பிட்டாரோ அதே மாதிரி இவர் பட்டு ஒப்பிட்டாரோ, சாஸ்திரி அவர்கள் வெமனாவோட ஒப்பிட்டாரு. வெமனா சர்வஜ்ஞா மூர்த்திக்கு பிறகு வந்தவர், அடுத்த நூற்றாண்டுல வந்தவர். ஒரு துறவி, யோகி, மறைஞானி, அதாவது மிஸ்டிக். அவர் சொல்றதுல ஒரு நையாட்டித்தனம் இருக்கும். பாமர மக்களில் பேச்சு மொழியில பாடியிருக்காரு. வள்ளுவரை போல அல்ல, கபீரை போல இவர் சொன்னதை மற்றவங்க எழுதியிருக்கிற வாய்ப்புண்டு. இவர் எழுதுவதாக ஒரு சித்திரம் வந்திருக்குது. அவர் எழுந்ததா இல்ல சொன்னதை மற்றவங்க எழுந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. சமகால சமூகத்தை கடுமையாக விமர்சித்தார், கபீரை போல. அதே மாதிரிதான் கூடா ஒழுக்கம். இதெல்லாம் கபீர் இந்த பக்தி காலங்கத்திலாம் இந்த மாதிரி முனிவர்கள் இந்த கூடா ஒழுக்கம்ங்கிறத அவங்களோட பிரின்சிபல் மெயின் சப்ஜெக்ட். இறுதியாக இவர் சமூகத்துல இருக்கிற எல்லா நையா அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெறுக்கியை காட்டும் பாடல்களாக இருக்கின்றன வேமனாவோட. அதாவது முக்காவாசி பாடல்கள் சமயம் சார்ந்த பாடல்கள், அதுக்கும் திருக்குறளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா தெலுங்குல ஒரு முக்கியமான நபர் இவரு வேமனா அவர் திரைப்படமே இருக்கு தெலுங்குல. 1947 எடுத்தாங்க. திருவள்ளுவரை பற்றி படம் 1941 எடுத்திருக்காங்க முதல் தடவையா. அப்புறம் 2 பேர்லயும் இந்தியா போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. இந்த வெமனாவோட நூல்ல நான் 3 நூல்கள் நான் இப்போ வச்சிருக்கேன். வெமனா சாதகமும், வெர்சஸ் ஆஃப் மோனா, முதல்ல இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்த ஒரு வெஸ்டர்ன் ஸ்காலர் பிலிப் பிரவுன். அப்புறம் சாகித்ய அகாடமியோட வெமனா அப்படிங்கிற நூல்ல நிறைய செலக்டட் வெர்சஸ் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரி பார்க்கும்போது ஒற்றுமைகளை விட வேற்றுமைகளை காண்பதே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறார்.
அதனால ஒற்றுமைகளை மட்டும் காட்டி பிரயோஜனம் இல்லை, வேற்றுமைகளும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதியிருக்காரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 18 இடங்கள்ல தான் நான் வந்து இந்த 3 நூல்களையும் படித்த பிறகு ஒரு 18 இடங்கள்ல தான் இணையான கூற்றுகளை காண முடிந்தது திருக்குறளோட. திருக்குறள்ல 18 குறட்பாக்களும் இணையான கூற்றுகளை இந்த 3 நூல்களிலிருந்து காண முடியும். 1-2 இங்க சொல்லிடுறேன். வாட் இஸ் நாட், அதாவது இது அருமையான, வாட் இஸ் நாட் டிஸ்டைன்ட் வில் நாட் பி ரிசீவ்ட் ஈவன் இஃப் வி டிசைர் ஃபார் இட். வாட் இஸ் டியூ டு அஸ் வில் சர்டன்லி கம் ஈவன் இஃப் வி டு நாட் ஆஸ்பயர் ஃபார் இட். இது வந்து இதேதான். பரியினும் ஆகாதமாம் பாலல்ல, உயர்த்து சொரியினும் போகாதம. இது ரொம்ப அருமையான ஒரு குறள். இது வந்து வெமலரும் இதே மாதிரி சொல்லியிருக்கார். 2வது வந்து செலத்தால் பொருள் செய்து பசுமண் கலந்தின் நீர் இது வந்து அருமையா இதே. ஆனா வேற ஒரு காரணத்துக்காக பொய் சொல்றான், வீட்டுல லட்சுமி இருக்காது, தண்ணி நிக்குமா, ஓட்ட பானையில தண்ணி நிக்குமா அப்படின்னு வேமனா கேட்கிறார். அப்புறம் இறுதியாக வேடம் சாஸ்திரி, வெங்கடாரிய சாஸ்திரி இந்த மொழிபெயர்ப்பை பத்தி பேசுறாரு. கொஞ்சம் முதல்ல ஒரு 3-4 மொழிபெயர்ப்புகளை பத்தி பேசுறாரு. 2072 வரைக்கும் 9 மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. ஆனா அவர் பேசுறது 3-4 தான். பல நூல்களை பற்றி அவர் பேசவில்லை. தெலுங்குல வந்து எவ்வளவோ பெட்டர், 18 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன இது வரைக்கும். சொல்ல போனா கன்னடாவோட பெட்டர். அடுத்தது மலையாள மொழி KM ஜார்ஜ் என்பவர் தன்னுடைய கட்டுரையை தந்திருக்கிறார். அவரு இளங்கோவடிகளை பத்தி பேசுறாரு. அவரு சொல்றாரு, பல நூற்றாண்டுகளாக கேரளாவில் தமிழ் தான் நிர்வாக மொழியாக இருந்துள்ளது. ஆனால் மக்களிடம் மலையாளம் பேசியிருந்தாலும் நிர்வாக மொழி தமிழ் அப்படின்றாரு. இது பல மாநிலங்கள்ல அப்புறம் தான். பல இடங்கள்ல வந்து பிராகிருதம் நிர்வாக மொழி. நார்த் ஈஸ்ட்ல போனீங்கன்னா அஸ்ஸாம்ல எல்லாம் நிர்வாக மொழி வங்காளமா இருந்தது. அஸ்ஸாம் ஸ்டேட்னு செப்பரேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் நிர்வாக மொழி அஸ்ஸாமிய மொழியாக மாறிவிட்டது. இவர் இளங்கோவடிகளையும் திருவள்ளுவரையும் குறிப்பிட்டு சொல்றாரு. அதாவது திருவள்ளுவரும் கேரளாவை பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாரு. இப்போ இது ஒரு கதை. பார்ப்பனன் ஒருவன் பறையச்சிய மணந்து கொண்டு 12 குழந்தைகளையும் கைவிட்டு சென்ற கதை. இது வந்து நம்ம கபில ராகவல்ல வர்ற மாதிரி இங்க 7 அங்க 12 ஒரு தனிப்பாடல், மலையாளத்துல இருக்கிற தனிப்பாடலையும் எடுத்து காட்டிட்டு அந்த கதையில இந்த 12வது குழந்தைய ஒரு மலை உச்சியில போய் வச்சிடுறாரு. அங்க இப்ப மலையாளத்துல மேல எழுதிக்கிறது வாயில்லா குன்னில் அப்பன், வாயில்லா குன்றில் அப்பன், வாயில்லா குன்றில் அப்பன் அப்படின்னு. 12வது ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து எடுக்கும்போது மனைவிட்ட கேட்பாரு பழையச்சிட்டு. அது ஒரு பெரிய கதையாக. அந்த கதைக்கு நான் போல, இந்த குழந்தைக்கு வாய் இருக்கான்னு, இருக்கு 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 அப்படின்னு 11 குழந்தையும் விட்டுறாரு. 12வது குழந்தைக்கு அவ சொல்றா வாய் இல்லைன்னு போய் சொல்றான். உடனே இந்த 12வது குழந்தைய எடுத்து இந்த மலை மேல கொண்டு போய் விட்டுறாரு அப்படிங்கிறது. அதான் வாயில்லா குன்றில் அப்பன் அப்படிங்கிற பேரு இந்த மலை. அங்க ஒரு சிலையும் வச்சிருக்காங்க கேரளால. இந்த கதையை குறிப்பிட்டு அவர் சொல்ற, தமிழகத்திலும் இதே மாதிரி ஒரு கதை இருக்குது கபில ரகவல்ல வர்ற. இதுல எதுவுமே ஒன்னா இல்லையா எனக்கு தெரியாது. இது ரெண்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால ஒருவேளை திருவள்ளுவர் அன்றைய கேரளா, அதாவது அப்பயும் தமிழகம் தான், அந்த இடத்துல வளர்ந்திருக்க வாய்ப்பு உண்டோ என்று சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றாரு அவர். அப்புறம் திருக்குறள் மலையாளம் மொழிபெயர்ப்பை பற்றி நிறைய எழுதாரு. ஒரு இந்த ஊதா கலர்ல போட்டிருக்க அந்த மொழிபெயர்ப்பை மட்டும் தான் சொல்றாரு, பாக்கி எல்லாம் சொல்லல அவரு. 60, 70, அந்த 2072 உங்களுக்கு திட்ட 12 மொழிபெயர்ப்புகள் அந்த காலத்துல இருக்கு. மொழிபெயர்த்த கதைகள் எல்லா மொழிபெயர்ப்பும் கைக்கு வந்து கிடைக்கல. இது 1595 இருந்து ஏர்லியஸ்ட் 2023 இப்பவும் கேரள மொழியில மட்டும்தான் ஒவ்வொரு வருடம், தமிழை தவிர ஆங்கிலத்தை தவிர தமிழ்ல நிறைய உரை வருது. ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு வருது. அதை தவிர இன்னொரு மொழியில ஒவ்வொரு வருடமும் வருது அப்படின்னா அது மலையாள மொழி தான். பாருங்க, 2020, 2021, 22, 23 லேட்டஸ்ட் 2023 ஒரு மொழிபெயர்ப்பு வந்துள்ளது. அதுக்கப்புறம் இன்னும் 2 மொழிகள் மற்றும் மராத்தி மொழி. இந்த மராத்தி மொழியும் ஒன்னா ஏன் டீல் பண்ற அப்படின்னா, ஒன்று வெஸ்டர்ன் குஜராத்தி வந்து வெஸ்டர்ன் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ்,
இது சதர்ன் இந்தோ ஆரியன் லாங்குவேஜ். இது உங்களுக்கு மராட்டி, கொங்கனி, சின்ஹலா இதெல்லாம் சதர்ன் இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் ஃபேமிலி. மராத்தியை பற்றி ஸ்ரீபாத் ஜோஷி கட்டுரை எழுதியிருக்கார். குஜராத்தியை பற்றி ரமணி லால் ஷா என்பவர் எழுதியிருக்கிறார். ஜோஷி முதல்ல ஐ எம் நெய்தர் அ ஸ்கால் ஆஃப் திருக்குறள் ஆர் தமிழ் அப்படின்னு சொல்லிடுறாரு. முதல்ல ஒரு ஆன்டிசிபேட்டரி பயில் எடுத்துறாரு. மராத்தி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருக்குறளை பற்றியும் ஒரு டிரான்ஸ்லேஷன் பற்றியும் மட்டும் பேசுறாரு. அதுக்கு இந்த முன்னாடி கல்லாத மேற்கொண்டவர்கள் கசடர வல்லதும் ஐயம் தரும்னு அந்த குறளை சுட்டி காட்டி, அதனால நான் வந்து அமுக்கி வாசிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு மராத்தி மொழிபெயர்ப்பம் பத்தி மட்டும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மராத்தி மொழிபெயர்ப்பம் பத்தியும் பேசுறாரு. அதாவது ஸ்ரீபாத் ஜோஷி. சானே குருஜி ஒருத்தர் தான் மராத்தியில திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. அந்த நூல் இன்னும் இருக்குது, கிடைக்குது, ஆன்லைனும் கிடைக்கும் இந்த நூல். சானே குருஜி ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவரை வந்து திருச்சியில வந்து சிறை அடைச்சிருக்காங்க. திருச்சியில இருக்கும்போது பிரிட்டிஷ் காலத்துல. அப்போ இவர் தமிழை கத்துக்க விரும்புறாரு. ஆங்கில மொழிபெயர்ப்பான VBS ஐயரோட மொழிபெயர்ப்பை வாங்கிட்டு அதை படிக்கிறாரு. அதை தாய்மொழிக்கு அந்த அவருடைய மொழிக்கு மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் 1930 மொழிபெயர்த்திருக்காரு. 18 வருஷம் கழிச்சு தான் அது அச்சேரி இருக்குது. இது ஒரு முக்கியமான மராத்தி பப்ளிகேஷன். இவரை பத்தி நிறைய, சானே குருஜியை பத்தி நிறைய எழுதுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள். பூனேல இருந்திருக்காரு ஜெயில, அதுக்கப்புறம் திருச்சிக்கு மாத்துறாங்க. திருச்சி மாத்தினால இவருக்கு வந்து தமிழுடன் உடைய நெருக்கம் ஏற்படுது. ஜெயிலே இருந்துட்டு மொழிபெயர்த்திருக்கார். இதை தவிர ஞானேஸ்வர் என்பவர், அவர் இந்த ஞானிகள்லாம் உங்களுக்கு திருவள்ளுவர் இப்படி உட்கார்ந்துருப்பாரு, இவங்கெல்லாம் இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்திய வரலாற்றுல வந்திருக்க எல்லா முனிவர்களையும் கவிஞர்களோட படங்களை எடுத்து பார்த்தானா, கற்பனை படங்கள் எல்லாம் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக். இவரோட கால் ரெண்டும் இப்படி இருக்கும். ஒரு ஞானி, ஒரு இவர் வந்து எழுதின நூலுக்கு பேர் வந்து ஞானேஸ்வரி. ஆனா ஆக்சுவலா அவரோட நூலை ஒரிஜினல் பேரு பாவார்த்த தீபிகான்ற லைட், உண்மை விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்லயும் ஒரு உண்மை விளக்கம் இருக்கு, அதுக்கு இதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இது வந்து மராத்திய மொழியில 13ஆம் நூற்றாண்டுல வந்த முதல் நூல். இது வந்து பகவத்கீதைக்கான உரை. ஞானேஸ்வரி நல்ல அருமையான நூல், வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்து சில இணையான கூற்றுக்களை இவர் சொல்லல, நான் வந்து ஒண்ணு முக்கியமான ஒண்ணு வந்து ஞானேஸ்வரியில வர இந்த கூற்று வந்து தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்ற இந்த குறளுக்கு இணையாக இருக்கிறது. ரெண்டாவது இது வந்து there is always poverty in the household and his body is very thin. நல்லா ஒன்றும் முடியல, ஒல்லி ஆயிட்டான். பட் there is ஒரு தேவைன்னு வந்துச்சா, சேரிட்டி வந்துச்சுன்னா உனக்கு வந்து நிறுவாங்க. இந்த குறள் வந்து இந்த குறள் பாட்டுக்கு இணையான ஒரு பாடல். இதெல்லாம் இணையான கூற்றுக்கள். இவ்வளவுதான். ஒரு ரொம்ப 2 சாம்பிள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது நேரம் காலம் கருதி இதோட 2 இணையான கூற்றுக்களை மட்டும் சொல்லிடுறேன். ஆனா இணையில்லாத கூற்றுக்கள் தான் பெரும்பாலானவை. அடுத்த குஜராத்தி மொழி. இது சின்ன ஒரு 4 பக்க கட்டுரை எழுதியிருக்காரு ஷா என்பவர். அநேகமாக இவர் சமணராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் தொடக்கத்திலேயே திருவள்ளுவர் வந்து ஆல் வெஜிடேரியன் கான்ஃபரன்சஸ்ல கோட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. பாம்பேல ரீசெண்டா நடந்த ஒரு வெஜிடேரியன் காங்கிரஸ் அந்த குறிப்பிட்டு இந்த குரட்பால ஆரம்பிக்கிறாரு. இந்த குரட்பா வந்து ஒரு முக்கியமான, இதுவும் முதல் குரட்பா, ரொம்ப முக்கியமான குறள். இதே கருத்தை உங்களுக்கு மகாபாரதம், ஜாதகமாலை அசாமீஸ் மொழியில, சுரங்க சூத்திரம், இதெல்லாம் பௌத்த சமய நூல்கள், பிரம்மஜால சூத்திரம், மனுஸ்மிருதி வைதிக மரபு வந்த நூல், இதுல ஸ்மிருதி, இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு இதே கருத்தை காண முடியும். அப்புறம் ஷா சொல்றாரு, இது வந்து இந்த இன்னும் நிறைய இடங்கள்ல வள்ளுவரை வெஜிடேரியன்ஸ் நிறைய இடத்துல கோட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது முற்றிலும் உண்மை. இப்போ ஹிஸ்டரி ஆஃப் வெஜிடேரியனிசம் விக்கிபீடியா ஆர்டிகல்ல திருவள்ளுவரை கோட் பண்ணியிருக்காங்க. அந்த சாப்டர் 26 33 கொல்லாமை, புலால் மறுத்தல், அப்புறம் இன்னா செய்யாமை, இந்த 3 அதிகாரத்தையும் உங்களுக்கு இந்த கட்டுரையில் இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நான் ஒரு 2 சாம்பிள் மட்டும் இருக்கும். ரஷ்யன் ஒரு டிஸ்கஷன் வெஜிடேரியன் ஃபாரம்
கிரேக்க மொழி இது வரைக்கும் மொழிபெயர்க்கல திருக்குறளை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. பட் இருந்தாலும் திருக்குறளை வந்து லோக்கலா ஆளுங்க மொழிபெயர்த்து டிஸ்கஷன் ஃபாரம்ல வெஜிடேரியனிசம் பத்தி பேசும்போது அந்த கொல்லாமை அதிகாரத்தையும் இல்ல புலான் மறுத்தல் அதிகாரத்தையும் இந்த குரட்பாக்களையும் மக்கள் வந்து அடிக்கடி கோட் பண்றாங்க. மகாவீரரை பத்தி ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த ஒரு வந்து ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் டிசைர் டு லிவ், நோபடி விஷஸ் டு டை அண்ட் ஹென்ஸ் மாங்க் ஷுட் அவாய்ட் இன்ஜுரி டு லிவிங் பீயிங்ஸ். இந்த கருத்தை திருவள்ளுவருடைய கருத்துக்கு ஒப்புமையா இருக்குன்னு சொல்றாரு. இந்த 2 குரட்பாக்களுக்கும் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை அப்படிங்கிற இந்த குரட்பாக்களுக்கும் தன்னைத்தான் காதலன் ஆயின். அப்போ இந்த 2 குரட்பாக்களுக்கும் இணையான கூற்று மகாவீரோடைய பல குரட்பாக்கள், பல பல பாடல்கள் இணையான கூற்றுகள் இருக்கின்றன. அதை பத்தி நான் இதை பத்தி பேசல. அது வந்து அந்த நோக்கத்துல யாரும் கட்டுரையை தரல. அப்புறம் இவர் வந்து குஜராத்தில மொழியில நீதி இலக்கியங்களை தேடி பார்க்கிறாரு. ஹேமச்சந்திரான்னு ஒருத்தர் 1200 குஜராத்ல பிறந்தாரு. ஆனா அவர் எழுந்தது சமஸ்கிருதத்துல, பிராகிருதத்துல. குஜராத்தில அந்த யாரும் எழுதல. அப்புறம் போயட் மந்தானா அப்படின்னு 1600 வந்த ஒரு 3 நூல் ராமாயணம் எழுதியிருக்காரு. ருக்மங்கலம் கதா அப்படின்னு சொல்லி நூல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஷா. அவரை பற்றி மேலும் செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கூகுள்ல ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன். அவரோட படமாவது கிடைக்கும்னு நினைச்சேன். படமே கிடைக்கல. மந்தானா போட்டாவே உங்களுக்கு ரேஷ்மிகா மந்தானா தான் படம் தான் கிடைக்குது. அதனால கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இன்னும் அதுக்கப்புறம் 1800 வந்த பக்தி பீரியட் போயட். இவர் வந்து குஜராத்தி மொழியில எழுதாரு. அக்கோ அப்படிம்பாங்க ஃபேமஸா, அக்கா பகத். இவருடைய பாடல்கள் 2-3 எடுத்து காட்டி திருக்குறளோட ஒப்பிட பார்க்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு, யாரும் திருவள்ளுவரின் கவிதை உச்சத்தை எட்டவில்லை, ஒன்றையும் ஒரு குரலோட ஒப்பிட்டு காட்டல. இவர் காட்ட முடியல அவரால். மொழிபெயர்ப்பை பத்தி பேசுறாரு. அவரோட காலத்துல 2 மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. நஞ்ச்கலால் சோக்சி, காந்திலால் கலானி இவங்க 2 பேரும் எழுதிய 1971, 31 வந்து 2 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட மொழிபெயர்ப்பு அது ஒண்ணுதான். அதுக்கு சொல்ல போனா டபுளா கூட ஆகல, 2-3 ஆயிருக்கு அவ்வளவுதான் குஜராத்தி மொழியில. எனவே இது வரைக்கும் ஒரு பாகதியை பார்த்தோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். அப்போ வந்து இந்தி, உருது, பஞ்சாபி, சமஸ்கிருதம், இது முக்கியமான ஒரு பங்கு. சமஸ்கிருதத்தை பத்தி ஒரு சின்ன கட்டுரை தான் வந்திருக்கு இந்த நூல்ல. பிராகிருதம், பாலியை பத்தி ஒண்ணுமே இல்லை, அதை பத்தியும் பார்ப்போம். மொழிபெயர்ப்புகள் நேற்று, இன்று, நாளை. அன்று எப்படி எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்குது, நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கட்டத்துக்குள் எவ்வளவாக உயர வாய்ப்புள்ளது என்பதையும் அடுத்த வாரம் இதை பத்தி பார்ப்போம். நன்றி. மிக்க நன்றி ஐயா அவர்களே. மிக சிறப்பான உரை. 7 மொழிகளையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு பேசினீர்கள். கடுமையான உழைப்பு, உங்களுக்கு குறளின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், இவையெல்லாம் எங்களை மலைக்க செய்கிறது. இந்த கருத்தரங்கம் நடைபெற்ற போது அந்த கருத்தரங்கில் பங்கு கொண்ட பேராசிரியர் ஈசோ ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். இப்பொழுது அவரை இந்த நிகழ்ச்சி குறித்தும் இன்றைய நிகழ்ச்சி குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, பேராசிரியர் ஈசோ அவர்கள். ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் அஷ்ரப் அலி அவர்கள் இந்திய மொழிகளில் தோன்றிய திருக்குறள் 72 நடந்த அந்த ஆய்வுக்கு பின்னரும் அதற்கு முன்னரும் தோன்றிய நூல்கள் குறித்து மிக ஆழமான விரிவான ஒரு ஆராய்ச்சி உரையை நமக்கு தந்திருக்கிறார். மிக கடிய உழைப்பிலான மறந்த உரை இந்த உரை. இது நடந்த காலத்தில், இந்த கருத்தரங்கு நடந்த போது நான் அங்கு இருந்த அந்த நிலையை இப்பொழுது நினைவு கூற விரும்புகிறேன். சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன் 1969 பல்கலைக்கழகம் 3லும், சென்னை, அண்ணாமலை, மதுரை ஆகிய இந்த 3 பல்கலைக்கழகங்களிலும் திருக்குறள் இருக்கை தொடங்கப்பெற்றது. ஒவ்வொரு பல்கலைக்கழக திருக்குறள் ஆய்வுத்துறையிலும்
இன்ன இன்ன பொருளில் ஆய்வது என்கின்ற ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு கலந்துரையாடல் நடத்தி அப்பொழுது இருந்த தலைவர்கள் பேராசிரியர் மூவா உள்ளிட்டோர் ஒரு முடிவு செய்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைப்பை தருகின்றனர். சரியாக 3 ஆண்டுகள் அவர் 71, 72 மதுரை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக போனவினர் சஞ்சீவி அவர்கள் இந்த துறை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது இந்த கருத்தரங்கை முதலில் நன்கு திட்டமிட்டு வடிவமைத்து அவர்கள் இந்த கருத்தரங்கை உருவாக்கினார்கள். மிக பிரமாதமாக நடந்த ஒரு கருத்தரங்கு. அது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கு தமிழ்துறையில் அகில இந்திய கருத்தரங்குன்னு சொன்னாலும் கூட ஒரு பன்னாட்டு கருத்தரங்கு போல திரு ND சுந்தரவடிவேலு அவர்கள் வழிகாட்டலில், தமிழக அரசின் வழிகாட்டலில் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையில் இது நடைபெற்றது. இது 72 நடைபெற்ற போது நடந்த இடம் இப்பொழுது திருவள்ளூர் சிலைக்கு எதிரே இருக்கின்ற, அப்பொழுதெல்லாம் அதற்கு பெயர் எக்ஸாமினேஷன் ஹால் என்பது, இப்பொழுது அந்த மெரினா வளாகத்தில், அங்கதான் தமிழ்துறை இப்பொழுது அதற்கு பின்னர் இருந்தது. இப்பொழுது மறுபடியும் பழையபடி இந்த கட்டிடத்திற்கு வந்து விட்டது. அந்த கட்டிடத்தில் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஹால். அந்த ஹாலிலே அதுவரைக்கும் திருக்குறள் வந்திருந்த நூல்களை எல்லாம் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக மேலாளர் திரு முத்துக்குமாரசாமி அவர்கள் மிக அற்புதமாக அந்த நூல்களை எல்லாம் காட்சிப்படுத்தினார். அந்த கருத்தரங்கின் போது நாமரர் நெடுஞ்செழியன் அவர்கள் அந்த தொடக்க உரையை நடத்தினார். பலரும் அவர்கள் சொல்லியது போல, திரு அஷ்ரப் அலி அவர்கள் கூறியது போல பல மொழியறிஞர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ முதலில் நடக்கின்ற ஒரு அகில இந்திய மாநாடாக அது நடைபெற்றது. உண்மையிலேயே இப்பொழுது நன்கு நினைவுக்கு அவற்றையெல்லாம் அந்த கட்டுரைகளை எல்லாம் வாங்கியும் அச்சடித்தும் அதற்குரிய பணிகளை செய்வதற்கு திரு சஞ்சீவி அவர்கள் பணித்தார்கள். எல்லோருமே இந்த திருக்குறளுடைய 3 பேர், பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு, பேராசிரியர் மு சண்முகம் பிள்ளை, நான் ஆகிய 3 திருக்குறள் துறையிலே இருந்தோம். காத்தா திருநாவுக்கரசு அவர்கள் இதற்காக மிக அரும்பாடு போட்டார். அவரோடு துணை நின்று மிகுந்த ஈடுபாட்டோடு அப்பொழுது போட்ட அந்த ட்ரிபியூட்ஸ் திருக்குறள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அப்பொழுதெல்லாம் சிறு சிறு வெளியீடுகளாக இருந்தவற்றை தொகுத்து வைத்து அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா திருக்குறள் செமினார் பேப்பர்ஸ் அந்த நூலிலே சொன்னார். அவருடைய முயற்சியில் அந்த கருத்தரங்கு சஞ்சீவியினுடைய மேற்பார்வையில் நடைபெற்றது. அந்த நூலினுடைய அட்டைப்படத்திற்கு சஞ்சீவி அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். என்னை கூப்பிட்டு இந்த அட்டையில் இந்திய படம், அந்த இந்திய படத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி பேசும் இடங்களில் அந்த எழுத்தில் இந்தியில் இருந்தால் இந்திய எழுத்தில் திருக்குறள், மைதிலி இருந்தால் மைதிலி எழுத்தில் திருக்குறள் என்று அந்தந்த எழுத்து வடிவத்திலேயே திருக்குறள் என்று எழுதி அதனை போட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். காஷ்மீர் மட்டும் கிடைப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அப்பொழுது நான் மவுண்ட் ரோட்ல இருக்கிற வேற எங்கும் வாங்க முடியவில்லை. இந்தியன் சில்க் ஹவுஸ் என்று ஒரு காஷ்மீர் சில்க் ஹவுஸ் என்று ஒரு கடை, அங்கு போய் அந்த மேலாளரை பார்த்து சொன்ன உடனே அவர்கள் அங்கு எழுதி வாங்கி அனுப்பியது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது. எல்லா வகையிலும் ஒரு புதிய நோக்கில், புதிய அணுகுமுறையில், சிறப்பான முறையில் நடந்த அந்த கருத்தரகம் ஏறத்தாழ இந்தியாவில் நடந்த முதல் திருக்குறள் கருத்தம் என்ற முறையில் அது ஒரு முன்னோடி கருத்தரங்கம். 3 பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் கலந்து கொண்டாலும் கூட கட்டுரை வாசிப்பாளர்களாக பிற மாநில அந்தந்த மொழி பேசும் அறிஞர்களைத்தான் பயன்படுத்தி கொண்டார் பேராசிரியர் சஞ்சீவி அவர்கள். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. அவர்கள்தான் இந்த திருக்குறளின் ஒப்பு அந்தந்த மொழிகளில் எவ்வாறு விளங்குகின்றது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தார். 50 ஆண்டுகள் உருண்டோடிய பின்னும் கூட அந்த நூலினுடைய இன்றைய தலைப்பு, அந்த
முயற்சி எப்படி வளர்ச்சி பெற்று எதிர்காலத்தில் எப்படி உயர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு அருமையான தலைப்பை இன்று இங்கே கொடுத்திருக்கிறார்கள். 3 அமைப்புகளும் சேர்ந்து இந்த நவில்தொரு நூல் நயம் என்கின்ற இந்த தலைப்பிலே பல அறிஞர்கள் உரையாற்றி வருகிறார்கள். இன்றும் அடுத்த 8ஆம் தேதி நடைபெறுகின்ற உரையும் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பரவி இருப்பது போல உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் அந்த அடுத்த இறுதியான சொல். உயர்ச்சி என்பது வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஏராளமான நிறுவனங்களிலும் அமைப்புகளிலும் திருக்குறள் பற்றி பேசப்படுகிறது. திருக்குறள் பற்றி பேசாத நாடில்லை. நாளிதழை நீங்கள் திறந்து பார்த்தால் இன்றைய நிகழ்ச்சியில் எங்கேனும் ஒரு இடத்தில் திருக்குறள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் வள்ளலார் தன்னுடைய மாணவர் தொடுகூர் வேலாயுத முதலியாரை வைத்து தொடங்கினார் என்று சொல்வார்கள். அதுபோல இன்று வாரந்தோறும், நாள்தோறும், ஆண்டுதோறும் பல அமைப்புகள் திருவிழாக்களை கொண்டாடுகின்றன, நூல்களை வெளியிடுகின்றன. திரு அஷ்ரப் அலி அவர்கள் கடுமையாக உழைத்து இந்திய மொழிகளில் திருக்குறளுக்கு இணையான பல செய்திகளை இங்கு நமக்கு தொகுத்து தந்தார். இன்னும் எந்தெந்த மொழிகளில் செய்ய வேண்டும் என்று அடுத்த வளர்ச்சிக்குரிய கருத்துக்களையும் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அறிவுலக ஆராய்ச்சி பரப்பின் விரிவு திருக்குறளில் எப்படி சமூகத்தில் பிரதிபலிக்கிறது என்பதையும் அவர்கள் சொன்னார்கள். காலங்கருதி ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு மட்டும் எனக்கு படித்த நினைவு, மலையாள மொழிபெயர்ப்பு. அந்த மலையாளம் ரமேஷன் நாயர் மொழிபெயர்ப்பது. அதிலே அந்த சொல், அந்த சந்தம் மாறாமல், திருக்குறளுடைய யாப்பு மாறாமல், சுவை மாறாமல், நடை மாறாமல் சொன்ன அந்த குறள் நம்ம எல்லாம் மனத்தினுடைய மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும். தீக்கொண்டு பொள்ளிச்ச புண்ணாரும் ஆறில்லா நாக்கொண்டு பொள்ளிச்ச நீற்றம். எப்போ படித்தது நினைவு. தீக்கொண்டு பொள்ளிச்ச புண்ணாரும் ஆறாதே நாக்கொண்டு பொள்ளிச்ச இந்த குறள் மலையாள மொழிபெயர்ப்பில் படித்தாலும் கூட நம்முடைய அந்த ஊமை நயம், நம்முடைய அந்த மொழி அமைப்பு, இவற்றை எல்லாம் அப்படியே சொல்லுவது போல திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பு மலையாளத்தில் அமைந்திருக்கிறது. உண்மையில் தமிழக அரசும் கூட அவரை பாராட்டி சிறப்பித்தது. இன்னும் ஒரு குறள், சம்பத்துள் சம்பத்து சரவண சம்பத்தே சம்பத்துள் ஒக்கேயும் முக்கியம் என்று நினைவிலே வருகின்ற மாறுபாடு இருக்கலாம். இன்னொன்று மிக முக்கியமானது, ரொம்ப அழகானது, இந்த காமத்து பாலிலே வருகின்ற முதல் குறட்பாவிற்கு பரிமேலழகர் மிக வியந்து உரை எழுதுவார். அணங்கு கொல் ஆய்மையில் கொல்லோ மனங்குள் மாதம் நெஞ்சு என்று வருகின்ற அணங்கு கொல் ஆய்மையில் கொள் மனம் என்று அந்த வருகின்ற அந்த குறட்பாவை மலையாளத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கின்றார் என்றால், தேவதா, சித்திர மயூரி, கனவேணி, யார் இது என் நெஞ்சு குலையுண்ணு என்று அந்த மொழிபெயர்ப்பிலே புகப்படுத்த நினைவு. சில சொற்கள் மாறியும் கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு தமிழிலிருந்து படிப்பவர்களும் கூட அந்த மொழிபெயர்ப்பை மிக சுவையோடு படித்து உணர்கின்ற நிலையிலே அந்த மொழிபெயர்ப்பு ஆசிரியர். மொழிபெயர்ப்பு என்பது கூடு விட்டு கூடு வாய்கின்ற ஒரு கலை. இருமொழி புலமையும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மொழிபெயர்ப்பை, இந்த உண்மையான மொழிபெயர்ப்பு என்று செய்வது கடினம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மலையாளத்திலே இப்பொழுது நிறைய வந்து கொண்டிருப்பதையும் அஷ்ரப் அலி அவர்கள் சொன்னார்கள். அஷ்ரப் அலி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியத்தை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறார். இந்திய மொழிகளினுடைய சிறப்பு, திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பு, இந்திய மொழியில் திருக்குறளுடைய தாக்கம் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதையெல்லாம் மிக அழகாக விரிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் உரை நமக்கு மிகவும் பயனுடையது என்று சொல்லி, அவர் உரையை அடுத்த வாரமும் கேட்கும் வாய்ப்பு நமக்கு கிட்டும் என்று நம்பி அவருக்கு பாராட்டும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்க இந்த இந்த நூலின் அட்டைப்படத்துல ஒவ்வொரு மொழியில திருக்குறளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன்.
இது நான் முன்னாடியே பார்த்திருக்கேன், என்னோட மனசுல அப்ப பதிஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் நான் பாக்குறத விட்டுருப்பேன். என்ன வேடிக்கை அப்படின்னா, இந்தியாவில் நடந்த முதல் அகில உலக கரடிகள் மாநாடு டெல்லியில் நடந்தது. கரடிகள் பங்கேற்கல, மக்கள் பங்கேற்று கரடிகளை பற்றி பேசினார்கள். அந்த மாநாட்டுல என்னுடைய கட்டுரை ஒன்று இருந்தது, பேர் இன் இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரத்தில் கரடி அப்படின்னு சொல்லி. அந்த கரடிகளை அந்த என்னோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல ஒரு இந்தியா மேப் போட்டு ஒவ்வொரு மொழிகளிலும் கரடிக்கு என்ன பேருன்னு அந்த மொழியில அந்த ஸ்கிரிப்ட்ல போட்டிருந்தேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது வந்து எனக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை இதை பார்த்து போடல, ஆனா இதை நான் முன்னாடி ஒரு வாட்டி பார்த்திருக்கலாம், அது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் பாக்குறேன் நான் ஒரு செய்தி. பேராசிரியர் சஞ்சீவி அவர்கள் அதற்காக மிகுந்த முனைப்போடு செயல்பட்டார்கள். எல்லா மொழிகளையும் நீங்கள் எப்படியாவது கொண்டு வந்து தர வேண்டும் என கட்டளையிட்டார்கள். அப்பொழுது இளமையாக இருந்ததால் அலைய முடிந்தது, பெற முடிந்தது. மிக அருமையான ஒரு அட்டை படம். உங்கள் பேச்சு மிக அருமையாக இருந்தது. நன்றி. மிகச்சிறப்பு ஐயா, மிக்க நன்றி. மிகச்சிறப்பு ஐயா. தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினால் கையை உயர்த்தவும். அஷ்ரப் அவர்கள் எவ்வளவு உழைச்சிருக்கிறாரு புரியுது எனக்கு. இத்தனை மொழிகள்ல அவருடைய மொழியாற்றல் தெரியும், நமக்கு எல்லாரும் தெரியும். நண்பர் ராஜேந்திரன் அவர்களோட சொன்னாரு எவ்வளவு அதுக்காக உழைச்சிருக்கிறாரு. நேற்றைய முயற்சி, இன்றைய வளர்ச்சி, நாளைய உயர்ச்சி அழகா தொகுத்திருக்கிறாரு. அதை நான் சுருக்கமா அந்த நேர கட்டுப்பாடு சொல்றதுன்னா, அவருடைய உழைப்பை பார்த்து நான் வியக்கிறேன், மலைக்கிறேன், மகிழ்கிறேன், நண்பர் என்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. திரு முரளீஸ்வரன் அவர்கள் கையை உயர்த்தியிருக்கிறார். ஐயா வாங்க முரளீஸ்வரன், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நம்ம தமிழ் உறவுகள் எல்லாரையும் இணைச்ச நம்ம வள்ளுவ முத்தாத்தனுக்கு முதல் வணக்கம். நம்ம அஷ்ரப் ஐயா, டாக்டர் அஷ்ரப் ஐயாவை நான் நேர்ல பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்க எனக்கு. விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்ல ஒரு முறை பார்த்துருக்கேன். அவருடைய ஒப்புமை எல்லாம் மகாவீரர் பத்தி பேசுவாரு, புத்தாவை பத்தி பேசுவாரு. திடீர்னு பார்த்தா பிரெஞ்சு ஜெர்மன்ல இருக்கிறத பத்தி, நம்ம திருவள்ளுவரை பத்தி பேசுவாரு. கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாவே வள்ளுவர் குரல் குடும்பத்தின் மூலமாக மெல்ல மெல்ல நானும் இப்பதான் மெல்ல கத்துக்கிட்டு இருக்கேன் திருக்குறளை பத்தி. பட் இந்த மாதிரி ஒரு அருமையான, ஆனா சிஆர்ஐயா முதல்ல அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாரு, அந்த கிணற்று தவளையா இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒரு புது முயற்சியில அவர் நிறைய தேடுதல் வந்து எப்போ அதிகமா தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய கிடைக்கணுவாங்க. அதே மாதிரி அவரு இந்த திருக்குறள் கம்பேரிசன் மட்டும் இல்ல, அவருடைய தொழில் மேல கூட அவருக்கு வெளிநாடுகள்லாம் இருந்து ரொம்ப சிறப்பான நிறைய ஆராய்ச்சி மட்டும் இல்ல, சிறந்த சக்சஸ்ஃபுல் வைல்டு ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ஐயாவுடைய நட்பு எல்லாம் கிடைச்சது, ரொம்ப நன்றிங்க. உங்க தமிழ் அறிஞர்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த வாரமும் இந்த ஒரு நம்ம ஆழமான கருத்துள்ள கருத்துக்களை நம்ம டாக்டர் அஷ்ரப் ஐயா மூலியமான கத்துக்கலாம் ஐயா. நன்றிங்க, வாழ்த்துக்கள், வணக்கம் ஐயா. மிக்க நன்றி முரளீஸ்வரன் ஐயா அவர்களே. பாலு அவர்கள், பாலு. அனைவருக்கும் வணக்கம். அஷ்ரப் ஐயா வந்து எவ்வளவு சிறந்த ஆராய்ச்சியாளர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பார்வை எவ்வளவு கூர்மையா இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். அவரோட உரையினுடைய ஆரம்பத்திலேயே வந்து ஒரு ஒரு இதை காமிச்சாங்க, தாமரையும் எதையும் வச்சு அது வந்து எல்லாருமே பாக்குறோம். அவருடைய ஆராய்ச்சி பார்வை பாருங்க, அது எப்படி இருக்கு. அது ஆரம்பிக்க அந்த இதுல இருந்து அடுத்தது வந்து அவருடைய இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும் தான். அவர் வந்து நீங்க சிறுகுறள் சிறப்பானது, உயர்வு எல்லாமே ஓகே, இருந்தாலும் தரவுகளுடைய அடிப்படையில தான் இருக்கணும். இது வந்து மற்ற இடங்கள்ல ஒப்பிலக்கியங்கள்ல பார்த்து இந்தந்த இதங்களில் வந்து அறம் பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் வந்து திருக்குறள் வந்து ரொம்ப சிறப்பானது. இதனாலதான் வந்து இந்த திருக்குறள் வந்து மற்றதை கூட ஒப்புமை பண்ண முடியாத அளவு உயரத்துல இருக்கு அப்படின்ற இதை வந்து அவரோட ஆழ்ந்தமான சிந்தனை மூலம்தான், இந்த ஆராய்ச்சி மூலம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த உரை ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. எனக்கு ஒரு ஐயம், அதாவது இந்த காலகட்டத்து அரசியல் எல்லைகளை தமிழகம்
தமிழக எல்லைகளாக கொள்ளக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் வந்து ஆஹ், வடநாடு பூரா, இன்றைய வடநாடு பூரா தமிழர்கள் இருந்தார்கள்ன்ற ஒரு கருத்தும் அதுக்கு ஆதாரங்களும் கூட சொல்றாங்க. அவங்க சங்க இலக்கியங்களுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இணைத்து ஒரு காலகட்டத்தில் இருந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது எந்த காரணத்தினால் திருக்குறள் போன்ற ஒரு நூல் அந்த கருத்துக்கள் பரவல? ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? ஐயா, இத பத்தி நான் வந்து அடுத்த வாரம் பகுதி 2வது பகுதியில திருக்குறளின் தாக்கம் எங்கிருந்து வந்திருக்கிறது, எப்படி இருக்குது, அதுக்கான காரணங்கள், சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதத்தை பத்தி பேசும்போது நம்ம உங்களுடைய விடைய ஓரளவுக்கு கிடைச்சிடும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஈசோ ஐயாவுக்கு குறிப்பா நான் நன்றி சொல்லணும். ரொம்ப அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாரு. அது எப்படிலாம் அது நேர்ல போச்சுன்னா, இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்நெட் யுகத்துல இருக்கோம். ரொம்ப போய் நெட்ல போனா எல்லாம் எந்த வேணாலும் கிடைச்சிடும், எந்த மொழி வேணாலும் கிடைக்கும், எந்த படம் வேணாலும் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு வந்து இதை தேடி அலைஞ்சு பிடிச்சு அதை கன்சீவ் பண்ணி அதை போட்டது, இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸை போட்டது, இந்த மாதிரி அதை வடிவமைச்சது எல்லாமே ரொம்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்குது. இதுல ஒரு 2-3 விஷயம் இதுல நான் அஷரப்ல கேட்ட வரைக்கும் இத்தனை அறிஞர்கள் பல இடத்துல இருந்து வந்திருந்தாலும் அது கிட்டத்தட்ட எல்லோருமே வந்து வந்த ஒரு கருத்து என்னன்னா, இவ்வளவு தொன்மையான இலக்கியம் அங்கே இல்லை என்பது ஒன்று. 2வது, இதை முழுமையா ஒப்பிடக்கூடிய இலக்கியமும் இல்லை என்பது பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மொழி அறிஞர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதான் நினைக்கிறேன். 2. 3வது விஷயம் என்னன்னா, இது இந்த மாதிரி ஒரு முழுமை பெற்ற ஒரு நூல், அதாவது ஒரே நூல்ல 1-2 இங்க கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஒரு ஒரு இந்த காம்ப்ரஹென்சிவ் அவுட்லுக்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு ஹோலிஸ்டிக் அவுட்லுக்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையான பார்வை, ஒரு வாழ்க்கையை நோக்கிய ஒரு முழுமையான பார்வை. இந்த அறம் பொருள் இன்பம் நம்ம தொல்காப்பியத்திலிருந்து அதோடைய நீட்சி தான் நம்ம வள்ளுவம்னு பாக்குறோம். தொல்காப்பியத்தில் நிறைய மேற்கோள்கள் வந்து அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய உரையில காமிச்சிருக்காங்க. சங்க இலக்கியத்திலிருந்து நிறைய காமிச்சிருக்காங்க. நம்ம பரிமேலகர்ல கிட்டத்தட்ட ஒரு 232 மேற்கோள்களை வந்து தன்னுடைய நூல்ல பயன்படுத்திருக்காரு. அத்தனையும் தமிழ் நூல்கள் காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு வளமான ஒரு இலக்கிய பரப்புல இருந்து வள்ளுவர் வந்து இதை முத்து மாதிரி எடுத்து கொடுக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு இலக்கியம் இல்லை போல தோணுகிறது. அது தோன்றுறது. அப்புறம் என்ன நல்லா அவனை பார்த்தது, இன்னைக்கு மலையாளம் ரொம்ப நெருக்கமா மொழிபெயர்ப்புல வந்து தொடர்ந்து ஓடிட்டு இருக்குங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து அது சகோதர மொழி. நம்ம இருக்கக்கூடிய நம்ம தென்னிந்திய மொழிகள்ல வந்து ரொம்ப கொஞ்சம் நெருக்கமா தமிழ்ல இருக்கிறது மலையாளம். அந்த உறவு வந்து அது காலங்காலமாக தொடரும் உறவு. ஏன்னா ஒரு காலத்துல நிர்வாக மொழியே வந்து தமிழ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்னைக்கு மலையாளமா இருந்தாலும் அது தமிழர்களுக்கும் கேரளாவுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப நெருக்கமானது. அந்த மொழிபெயர்ப்பை வந்து அவங்களுடைய ஆர்வத்தை இதுல காமிக்குது. நாராயண குருவே வந்து தமிழ்ல இங்க வந்து கும்பகோணம், தஞ்சாவூர் பக்கம்லாம் கத்துட்டு படிச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல தெரியுது. இதுல 2-3 கருத்து எனக்கு இதை பத்தி தோணுச்சு. மற்றபடி நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அஷ்ரப் வந்து இதுக்காக கடுமையா உழைச்சிருக்காரு. அவர் வந்து வெறும் டேட்டா மட்டும் கொடுக்காம அந்தந்த இலக்கியத்துல வந்து அந்த நூல்ல சொல்லப்பட்ட நூலையும் தேடி பிடிச்சி, அதோடைய அட்டைகட்டையெல்லாம் தேடி பிடிச்சி அந்த நூலை பத்தியும் தகவல் இன்னைக்கு கொடுத்த உரையில வந்து அந்தந்த பல்வேறு மாநிலங்கள் வழங்கக்கூடிய அந்த நூல்கள்ல எது ரொம்ப க்ளோசஸ்டா எதை சொன்னாங்க, அதுல என்ன உள்ள இருக்குது. அவர் சமய அரை இலக்கியங்கள்ல வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாங்கிறது அவருடைய உரை மூலமாக நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அப்புறம் அவரு அஷ்ரப் சொன்ன மாதிரி நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். நான் அவரு அஸ்ஸாம்ல வந்து இதை பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. அதுக்கு ஒரு கோயில் அங்க இருந்து அந்த கர்தரங்க நேஷனல் பார்க்ல இருந்து வரும்போது வலதுகை பக்கம் வந்தது. இதை நோக்கி அஸ்ஸாம் நோக்கி போகும்போது வலதுகை பக்கம் வந்தது. அதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் வந்தேன்னா அது பார்த்துட்டு இங்க அஸ்ஸாம் இதுக்கு கவுஹாத்திக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். அதனால நன்றி உங்க எல்லா சார்பாகவும் அஷ்ரஃப்க்கு நன்றி. இன்றைய சொற்பொழிவுக்கான இது சொல்லிட்டுங்க. அடுத்த பகுதியும் கேட்டதுக்கு அப்புறம் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான்.
அடுத்த நிகழ்ச்சியை சற்று நீளமாகனதாக கூட, சற்று அதிக நேரம் உடையதாக கூட வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி சிஆர் அவர்களே. அடுத்த வாரத்துக்கான ஆவலும் அதிகமாக இருக்கிறது. செல்வராஜ் ஐயா நன்றி உரை கூற நம்மிடையே வருகிறார். நவில்தரும் நூல்நயம் அமைப்பின் 41வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிந்தனை செம்மல் பேராசிரியர் திரு சஞ்சீவி ஐயா அவர்களின் கட்டுரை நூல் பற்றிய நயவுரையை மருத்துவர் நாவா அஷ்ரப் அவர்கள் மிக அருமையாக ஆராய்ச்சி மூலம் மிக அருமையாக நமக்கு விளக்கி காட்டினார்கள். அவருடைய நூல்கள் அவர் நமக்கு எடுத்து காட்டிய விதம் மிகவும் ஆச்சரியத்துக்குரியதாக இருப்பது. எங்கிருந்தோ தேடி பிடித்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு முன்னாடி நமக்கு எடுத்துரைத்து நம்ம பெருமைப்படுத்துகிறார். இது நம்முடைய நவில்தரும் நூல்தரும் அமைப்புக்கு மிகவும் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட திரு ஈஸ்வரன் ஐயா அவருடைய தெளிந்த ஒரு நீரோடை போன்ற அவருடைய பேச்சு, அந்த நிகழ்வை பற்றி அவர் இருந்த காலத்தில் நடந்த இந்த நிகழ்வை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார். அவருக்கு மிகவும் நன்றி. அடுத்து திரு ஞானசேகரன் ஐயா, திரு மௌலீஸ்வரன் ஐயா, திரு பாலு ஐயா, திரு கனக அஜித் சாத், கடைசியில் பேசிய திரு சிஆர் ஐயா அவர்களுக்கும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திரு வரவேற்பு அளித்த திரு சக்கரபாணி ஐயா, நயவுரை அறிமுகம் செய்த திரு சிஆர் ஐயா அவர்களுக்கும் நயவுரை ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வள்ளுவர் குரல் குடும்பம் கற்க கசவர வலைத்தமிழ் அமைப்பினருக்கு எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த முறை திரு அஷ்ரப் ஐயாவின் உரையை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம். இது போன்ற நாங்கள் நூல்களை பற்றிய கருத்துக்களையோ நூல்களை பற்றிய பெயர்களை கூட காதில் கூட கேட்டதில்லை. இது போன்ற நூல்களை அறிமுகப்படுத்தும் திரு ஐயா அஷ்ரப் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.